فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நான் பேசுகிற எல்லாத்தையும் வழங்குது ஒழுங்க. சரி தம்பி அபூபக்கர், சொர்க்கத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள்? அவருடைய மனைவி. எத்தனை பேர் இருந்தார்கள்? ஆதம், அவருடைய மனைவி, அப்புறம் இப்லீஸ் இருந்தாங்க. அல்லாஹ் நீங்கள் இருவரும் சொல்றானா அதுக்கு மேல சொல்றானா? அல்லாஹ் நீங்கள் இருவரும்னு சொல்றாங்க. நல்ல மனசை வச்சுக்கிறீங்க. அந்த இருவர் அதிகமானாங்களா குறைஞ்சாங்களா? அதிகமாக குறையவும் இல்லை. கடைசியில் இது 2 பேர் தானே? கடைசி வரைக்கும் 2 பேர். இப்ப நீங்கள் இறங்கி விடுங்கள், நீங்கள் யாவரும் இறங்கி விடுங்கள்னா எத்தனை பேரு? 2 பேர் தான். இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அது கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு சரியாக பதில் சொல்கிறதுக்காக தான் இப்போ சொன்னேன். இப்போ நீங்கள் உங்கள் வாயால் சொல்லிட்டியே, நீங்கள் யாரும்னா 2 பேர் தானே குறிக்குது, அதிகமாக குறிக்குதா? அங்கே இருக்கிறவங்க 2 பேர் தான். இப்போ அர்த்தம் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? இப்போ புரிஞ்சுது. அதுக்காக தான் தம்பி உங்களுக்கு கூப்பிட்டு பேசுனேன். சரி, நேற்று சொல்லுங்க. சரி தம்பி, பரவாயில்ல, அது பரவாயில்ல. இது சொல்றதுக்காக முதல்ல உங்களுக்கு சொல்லிடான்னு சொல்லி தான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன். நேற்று மற்றவங்களுக்கு இந்த விஷயங்கள் நான் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் கொடுத்த பதிலெல்லாம் உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு. நான் குர்ஆன்லேருந்து தான் கொடுத்தேன், சொந்த பதில் கிடையாது. அது மற்றவங்க ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு, அதாவது இருந்தால் இப்போ சொல்லுங்கள், அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிடலாம். அதுக்காக கேட்குறேன். மற்றவங்க கேள்வி கேட்டீங்கல்ல, அவங்களுக்காக கேட்குறேன். சரி சரி, அதுதான் கேட்டேன். என்ன நம்ம தப்பாக சொல்லிடக்கூடாது, நீங்களும் கேட்கக்கூடாது, சொல்கிற கேட்டே போயிடணும், அப்போ என்ன வந்துடக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு. அல்லாஹ்க்கு தான் பை பண்ணீங்க. அல்லாட்ட தான் எல்லா உதவியும் கேட்கணும், பாதுகாப்பு உதவி எல்லாம் அல்லாட்ட தான் கேட்கணும். அதுக்காக தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்லிடுறேன். என்ன சந்தேகம் இருந்தாலும் குர்ஆன் அடிப்படையிலேயே அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்லிடணும். நேற்று சிராய் கேட்டார், அவர் வாயாலேயே பதில் சொல்லிட்டார். இப்போ நம்ம அபூபக்கர் அவங்க வாயால் சொல்லி யாவரும் என்றால் அந்த 2 பேர் தான். மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகல, குறையும் இல்லை. இங்கே பூமியில் வந்த பிறகுதான் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். விஷயம் அவங்களுக்கு தெரியும். சரி, இப்போ சந்தேகம் தான் கேளுங்க, பதில் சொல்லிட்டு ஓதுறேன் அல்லது ஓத ஆரம்பிச்சிருங்க, படிக்கணும். 3வது சூரா ஆலே இம்ரான் 114வது ஆயத்து. 3ல 114 எடுத்துக்கிறீங்க, படிங்க. அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள், நல்லதை செய்ய ஏவுகிறார்கள், தீமையை விட்டும் விலகுகிறார்கள், மேலும் நன்மை செய்வதற்கு விரைகின்றனர். இவர்களை சாலியானவர்களில் நின்றும் உள்ளவர்கள். சாலிஹான அமல் செய்வர்கள், நல்ல காரியங்கள், சாலிஹான நல்ல காரியங்களை செய்பவர்கள் யார் என்றால் இத்தகையோர் தான். இப்போ அல்லாஹ் சொல்லுகின்றானே, இவர்கள் இந்த மாதிரி இந்த பூமியில் நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் வர்ணிக்கின்றான். நல்ல காரியங்களை செய்பவர்களை பற்றி. 150 இவர்கள் செய்யும் எந்த நன்மையும் புறக்கணிக்கப்படாது. அன்றியும் அல்லாஹ் முத்தகீனுடையோரை நன்றாக அறிகிறான். தக்குவா உடையவர்களை அல்லாஹ் நன்கு அறிகின்றான். இவருடைய நல்ல காரியங்களுக்கு உள்ள நல்ல கூலி எப்பொழுதும் உண்டு.
யார் செய்வார்கள் என்றால் தக்குவா, பயபக்தி. பயபக்தின்னு கிடையாது, தமிழில் சரியான மொழிபெயர்ப்பு கிடையாது. தக்குவானே நீங்கள் படிங்க. தக்குவா என்றால் என்ன அர்த்தம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். யாராவது சொல்ல முடியுமா அது என்ன சொன்னேன் என்று? தக்குவா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு 7-8 மாதத்துக்கு முந்தி சொல்லியிருக்கிறேன். தக்குவா என்ற தலைப்பு எழுதியிருக்குன்னு சொன்னேன். சொல்ல முடியுமா யாராவது? தக்குவா என்ற வார்த்தை அர்த்தம் இறையச்சம். அதான் பயபக்தி, இறையச்சம். ஆமா, அல்லாஹ்வுக்கு பயப்படுவது. இப்போ அல்லாஹ்வுக்கு பயப்படுவது ஏற்கனவே என்னவென்று சொன்னேன் என்றால், உங்களுக்கு தக்குவா என்றால் பயத்தின் உச்சகட்டம், அதுக்கு மேல பயம் கிடையாது. எதுக்குங்க? தக்குவா என்றால் பயம் ஒன்று இருக்கின்றது, அந்த பயத்துக்கு உச்சகட்டம் தக்குவா, அதுக்கு மேல பயம் கிடையாது. லிமிட் அவ்வளவுதான் தக்குவா, பயம். என்ன பயம்? அல்லாஹுக்கு பயப்படுவதுதான் தக்குவா. அதுக்கு மேல யார் பயப்பட போறீங்க? அதுக்கு மேல பயப்படக்கூடிய ஏதாவது இருக்கின்றதா? எது முக்கியமான விஷயம்? அதெல்லாம் முக்கியம். ரொம்ப அணுவா கூர்மையா கவனிச்சா புரியும். தக்குவா நல்லா அந்த வார்த்தையை போட்டது என்ன என்றால், என்னை விட பயப்படக்கூடிய எவனும் கிடையாது, என்னை தவிர பயப்படக்கூடிய எதுவுமே கிடையாது, நான் தான் கடைசி, எனக்கு மேல எந்த பயமும் கிடையாது. எழுதி உங்களுக்கு விளக்கமா உங்களுக்கு புரியும், நீங்க எழுதிக்கிறீங்க. தக்குவா என்ன? உச்சகட்டம், பயத்தின் உச்சகட்டம். பயத்தின் உச்சகட்டம், அதற்கு மேல் பயம் கிடையாது. அந்த உச்சகட்டம் என்ன வேண்டாம்? அல்லாஹ். இந்த அல்லாஹ் தான் கடைசியா பயப்படணும், அவளுக்கு மேல பயப்படுறதுக்கு யாரும் கிடையாது என்று நீங்க உங்களுக்கு புரியும்படி நீங்க விளக்கம் எழுதிக்கிறீங்க. மறந்துடாதீங்க. சொல்லுங்க சார். இது வந்து நீங்க ஆயத்து சொல்லிருக்கீங்க சார், 47:17 சொல்லிருக்கீங்க சார். ஆமா சொல்லிருக்கேன். ஆமா, இந்த தக்குவாத அல்லாஹ் தான் அளிக்கிறான். உங்களுக்கு வழியை அதிகப்படுத்தி தக்குவாவை அளிக்கின்றான். அதான் ஃபைனல், கடைசி பயம். இதுக்கு மேல பயம் எதுவும் கிடையாது என்ற அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டே? அதாவது இது ஒரு புதிய விஷயம். சும்மா பயபக்தி போட்டுறாங்க. அந்த பயபக்தி அந்த அர்த்தமும் கிடையாது, வழக்கமும் கிடையாது. தக்குவாக்கு இப்போ உண்மையான அர்த்தம் அல்லாஹ்வை விட பயப்படக்கூடிய இருக்கின்றானா தான் கொஸ்டின் இப்போ கேட்கணும். அல்லாஹ் தான் கடைசி, அவனை தவிர எவனுக்கும் பயப்படக்கூடாது. ஆகவே தக்குவா என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான் பயப்படக்கூடியவர்கள் அர்த்தம். அதான் தக்குவாவின் உச்சக்கட்டம், பயத்தின் உச்சக்கட்டம். அதற்கு மேல் யாரும் பயப்படுறதுக்கு உண்டான ஆலோசனை எதுவுமே கிடையாது என்று உங்களுக்கு புரியும்படி நீங்களே விளக்கமாக எழுதி கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த தக்குவாவை அல்லாஹ்விடமிருந்து பெற்ற பின்னர் தான் நீங்கள் இந்த குர்ஆனை ஓத முடியும். இந்த குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டியாக அமையும். இந்த தக்குவாவை அடைந்தவர்கள் முத்தகீன்கள் ஆவார். முத்தகீன் என்று பெயர். எப்படியே ஒரு நன்மை ஒன்று இருக்கின்றது, அந்த நன்மையை யார் செய்கின்றார்களோ, நீங்க நல்லவர்கள் வருதுல, அத முத்தகீன்கள், தக்குவா உடையவர்கள். நல்லது ஒன்று இருக்கின்றது, அந்த நன்மையான காரியங்களை யார் செய்கின்றார்களோ அவர்கள் நல்லவர்கள். யார் அல்லாஹ்விடமிருந்து 47:17 பிரகாரம் தக்குவாவை வாங்கி கொண்டார்களோ அவர்கள் முத்தகீன்கள், தக்குவா உடையவர்கள். அவ்வளவு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இந்த தக்குவாவை அடைந்தவர்கள் மட்டும்தான் இந்த குர்ஆன் வழிகாட்டியாக அமையும், புரியும். மற்ற யாருக்கும் புரியாது. அது 2:2 நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இது வழிகாட்டி சொல்லிதான் குர்ஆனே ஆரம்பம் ஆகின்றது.
இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க. முத்தகீன்களுக்கு மட்டும்தான் குர்ஆன் புரியும், மற்ற யாருக்கும் புரியாது, வழிகாட்டியும் கிடையாது, முத்தகீன்களுக்கு தவிர. எழுதிக்கிறேன், க்ளீனாக எழுதிக்கிறேன், ஒரு பிரச்சனை கிடையாது. 2 முக்கியம். 47 படி எவர்கள் அடைந்தார்களோ தக்வாவை, அவர்களால் மட்டும்தான் இந்த குர்ஆனை பின்பற்றி நடக்க முடியும் என்று தீர்மானித்து கொள்ளுங்கள். தக்வா என்பது பயத்தின் உச்சகட்டம். உச்சகட்டம் யார் இருக்கிறான்? அல்லாஹ் இருக்கின்றான். அவனை தவிர பயப்படுறதுக்கு யாரும் கிடையாது என்றையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். படிங்க. 116. நிச்சயமாக எவர் நிராகரிக்கின்றார்களோ அவர்களை விட்டு அவர்களுடைய செல்வமும் அவர்களுடைய சந்ததியும் அல்லாஹ்விடமிருந்து எந்த ஒரு பொருளையும் காப்பாற்ற முடியாது. இப்போ புரிஞ்சுக்கிறங்க, அல்லாஹ்வை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நீ உங்கள் செல்வமோ பிள்ளைகளோ குடும்பமோ எந்த மனிதன் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் சொல்லியே நடப்பவர்கள் மட்டும்தான் எல்லா பாதுகாப்பும் உதவியும் தேவை, மற்றவர்களுக்கு கிடையாது. அவர்கள் நரக நெருப்புக்குரியவர்கள், அவர்கள் அதில் என்றென்றும் இருப்பார்கள். 117. இவ்வுலக வாழ்வில் அவர்கள் செலவழிப்பது ஒரு காற்றுக்கு ஒப்பாகும். அது மிகவும் குளிர்ந்து தமக்குத்தாமே தீங்கிழைத்து கொண்ட அக்கூட்டத்தாரின் வயல்களிலுள்ள விளைச்சலில் பட்டு அதை அழித்து விடுகிறது. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுமை செய்யவில்லை, அவர்கள் தமக்குத்தாமே கொடுமையிழைத்து கொள்கிறார்கள். அவர்கள் இந்த குர்ஆனையும் அல்லாஹ்வையும் பின்பற்றவில்லை, மாறாக தீங்குகளையும் தீமைகளையுமே வாங்கி கொண்டார்கள். இதுக்கு உதாரணமாக அந்த காற்றை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த மாதிரி ஒன்று அடிச்சிருது, அல்லாஹ் எதுவுமே செய்யலை. அல்லாஹ் குர்ஆனை பின்பற்றுங்கன்னு தான் உங்கள்கிட்ட கேட்டான், முடியாதுன்னு சொன்னீங்க. அது முடியாதுன்னு சொன்னால் என்ன தீங்கு என்ன தண்டனை வரும் என்று ஏற்கனவே குர்ஆனில் போடப்பட்டு விட்டது, விதியாக்கப்பட்டு விட்டது. நீங்களே அந்த விதியை வாங்கிட்டீங்க தவிர நான் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யலை, நீங்கள் தீங்கு தான் வேண்டும் என்று நடந்து கொண்டீர்கள். ஸோ அல்லாஹ் சொல்லிய வாக்குப்படி தீங்கு உங்களை பிடித்து கொண்டதை தவிர அல்லாஹ் உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணவில்லை. 118. நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் உங்களை தவிர வேறொருவரையும் உங்களின் அந்தரங்க கூட்டாளிகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். என்ன அர்த்தம் இருக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. உங்களை தவிர வேறு எவரையும் அந்தரங்க கூட்டாளியாக ஆக்கி கொள்ளாதீர்கள். யாரை கூட்டாளியா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் ஆக்கி கொள்ள போறீங்க. உங்களை தவிர வேறு யாரையும் நீங்க கூட்டாளியாக ஆக்கி கொள்ளாதீர்கள். சார், இது வந்து நம்ம அல்லாஹ் கிட்ட நண்பனா இருக்கிறதுக்காக சொல்ற மாதிரியா இருக்கா சார் இது? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நம்ம அல்லாஹ்ட்ட பேசுறோம்ல, நம்மள தவிர அப்படின்னு அப்படி விளங்கிக்கணுமான்னு கேக்குறேன். அப்படிதான் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். மனிதனை நம்பக்கூடாது, அல்லாஹ் ஒருத்தனை தான் நம்பணும். அல்லாஹ் தான் நீங்கள் உற்ற நண்பனாக ஆக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரூஹ் உங்கள் உடம்பு முழுவதும் நிறைந்திருக்கின்றது. ஆகவே உற்றன் உங்களை தவிர நான் உங்களை படைத்திருக்கின்றேன், என்னுடைய பிரதிநிதியாக படைத்திருக்கின்றேன். ஆகவே என்னை தவிர இந்த மாதிரி உள்ளுக்குள்ள நீங்க சொன்னீங்களா, இந்த மாதிரி தான் அர்த்தம் எடுக்கணும். இதான் ஓதுகின்ற முறை. நீங்க சொன்ன கரெக்டுமா? சரியான ஒரு 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 பாதையில் இந்த அர்த்தத்தை எடுத்திருக்கிறீங்க. அல்லாஹ் கிருபை செய்யணும். இதே மாதிரி நீங்க சிந்தனை செய்யுங்க. திருப்பி ஆட் படிங்கம்மா. நம்பிக்கை கொண்டோரே, நம்பிக்கை ஈமான் கொண்டோரேன்னு கூப்பிடுறான். ஈமான் கொண்டோரே என்றால் எப்படி ஈமான் கொண்டிருக்க வேண்டும் என்றால் 58:22 படி 58:22 படி ஈமானை உங்களுடைய இருதயத்தில் எழுதிவிட்டான்.
அந்த எழுதினவனை நீங்கள் அந்தரங்க நண்பர்களாக ஆக்கி கண்பனாக்கி கொள்ளும் தவிர மற்ற எவனை வேண்டாம், எந்த மனிதனும் வேண்டாம். மனிதர்களோட சாதாரண பேசிக்கிறீங்க. நீங்கள் அந்தரங்க கூட்டாளியாக வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அந்தரங்கம் இறைவனுக்கு மட்டும்தான் பொருந்தும். நல்ல ஆன்சர் நீங்க சொன்னது. இதே மாதிரி மற்றவங்கெல்லாம் படிங்க, சிந்தனை செய்யுங்க. படிங்க. நீங்கள் உங்களை தவிர வேறொருவரையும் உங்களின் அந்தரங்க கூட்டாளிகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களை தவிரன்னு போடுறோம். நீங்க தான். உங்களுடைய யார் இருக்கிறது? பிடரி நரம்பை விட சமீபமாக அல்லாஹ் இருக்கின்றான். அவன்தான் உங்களுடைய நாயன், இலாஹி, உங்களுடைய ரப்பு எல்லாம் அவன்தான். இவனை நீ கூட்டாளி ஆக்கிக்கொள்ளுங்கள் தான் அல்லாஹ் சொல்லுகின்றானே தவிர மற்ற மனிதர்களை நீ கூட்டாளி ஆக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. காரணம் நம்ம குர்ஆன்லேருந்து கொண்டு வந்தோம். ரசூலை பின்பற்றுங்கள் இப்போ கொண்டு வந்தோம். ரசூலுக்கு யார் நண்பர் இருந்தார்களா? கடைசரி ஒருத்தர் கிடையாது. க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்தரங்க நண்பர் ஆகிக்கொண்ட யாரும் நம்பர் குர்ஆன் இருக்குதா? கிடையாது. தனிமையாக இருந்தார். தனிமையாக இருந்தால் தான் நீ உருப்பட முடியும். கூட்டாளி சேர்த்தா அந்த கூட்டாளி கவுத்திடுவான். எந்த நம்பாத கூட்டாளி இருந்தானா கூட்டாளி கவுத்திடுவான். ஏன்னா சக்குன்னு பொறாம வந்துடும். ஒரு செகண்ட் வந்து பொறாம வந்துடும். எல்லா நன்மைக்கும் அதுக்கு ஈக்குவலாக ஒரு கெட்டது வந்துடும். எல்லா நல்ல மனிதனுக்கும் ஈக்குவலாக ஒரு கெட்ட மனிதன் வந்துடும். அதே ஸ்டேஜ் வந்துடுவான். நபிக்கு மிக்க மோசமான ஆள் யாரு? ஷைத்தான் தான் நபிக்கு. மனிதன் வர முடியாது, ஒன்று தப்பு பண்ண முடியும். ஆனால் ஷைத்தான் ஈக்குவலாக கெடுதல் பண்ணுவான். ஆகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விரோதி இல்லாமல் அல்லாஹ் படைக்கவில்லை. உங்களை நேர்வழி செலுத்துவதற்கு அந்த கெடுதல் பண்ணக்கூடிய ஒருத்தன் தேவை. அவன் பேச்சை கேட்காம அல்லாஹ்வுடைய பேச்சு மட்டும் கேட்டு நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும். நன்மையின் பக்கம் உங்களை நீங்களே வழிநடத்தி செல்ல வேண்டும். அந்த கெட்டவன் பேச்சை கேட்கவே கூடாது. ஆகவே நீங்கள் சொன்னது கரெக்டான அர்த்தம். அல்லாஹை தவிர யார் ஆக்கி கொள்ளாது என்ற விஷயம் அதுக்குள்ளே ஆண்டு வச்சிருக்கிறோம். இப்படி தான் உண்மையை தோண்டி எடுக்கும். சரிமா? அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஏனெனில் பிறர் உங்களுக்கு தீமை செய்வதில் சிறிதும் குறைவு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லிட்டான், நீ என்னை விட்டுட்டு எவனையாவது பண்ணிப்பாங்க, பிறர் தீங்கு செய்து ஒரு குறைவு வைக்க மாட்டார்கள். மனிதனுக்கு ஒரு கெட்ட குணம் இருக்குது. என்ன இருந்தாலும் ஒரு சின்ன பொறாமை வந்துடும். அவனுக்கு அந்த பொறாமை அப்படியே கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிடும். எப்படி பொறாமை ஏற்படுதுன்னு கேட்டால், உங்களுக்கு குர்ஆன்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆயத்தை படித்து காட்டுறேன். அவனுங்க எப்படி இருந்தானுங்க, எதற்காக பொறாமப்பட்டானுங்க என்று உங்களுக்கு ஆர்த்த சொல்கிறேன். 98 நம்பர் 1 படிங்க. 98 98வது சூறாவில் 1வது மெதுவாக படிங்க. எல்லாம் படிங்க, கேளுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம படிக்கிறது இருக்கோம். ஒவ்வொரு ஆயத்துக்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விளக்கங்களும் உண்மைகள் நிறைஞ்சிருக்கின்றன. இதை நம்ம தோண்டி உள்ளே எடுக்கணும். அப்போ சிந்தனை சக்தி அதிகம் வேலை செய்ய உங்களுக்கு ஃபுர்கான், இந்த இன்விசிபிள் ஃபோர்ஸ், கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபோர்ஸ் வந்து உதவி செய்யும். படிக்கும். 98:1 பையில எடுத்துக்கங்க. 98:1. வேதக்காரர்களிலும் முஷ்ரிக்குகளிலும் எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் தங்களிடம் தெளிவான ஆதாரம் வரும் வரை விலகுபவர்கள் அல்ல. கொஞ்சம் இருக்குமா? திருப்படிங்க. ஒருவரையா வேதக்காரர்களிலும். வேதக்காரர்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்த ஒரு வேதம், அந்த வேதத்தை உடையவர்கள். அப்புறம் ஈசா நபி கொடுக்கப்பட்ட ஒரு வேதம், அந்த வேதத்துடையவர்கள். அப்புறம் முஷ்ரிக் கூட்டத்தினர் யாரு? சிலை வணக்கம் செய்து கொண்டு ஷிர்க் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வணங்கக்கூடிய கூட்டத்தினர் 3 கூட்டத்தினர்கள். முஷ்ரிக்குகளிலும் எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ. இந்த 3 பேரும் எவர்கள் நிராகரிக்கின்ற, அவர்கள் தௌராத் நிராகரித்து விட்டார்கள், அவர்கள் இஞ்சிலை நிராகரித்து விட்டார்கள். 3 பேரும் இவர்கள் உண்மையை வந்த பிறகு, குர்ஆன் வந்த பிறகு நிராகரித்து விட்டார்கள்.
அவர்கள் தங்களிடம் தெளிவான ஆதாரம் வரும் வரை விலகுபவர்கள் அல்லர். இந்த 3 தெளிவான ஆதாரங்கள் அல்லாஹ்விடமிருந்து வரும் வரை அவர் விலகிருக்கிற சந்தோஷம் தான். எல்லாம் சந்தோஷம் தான். எல்லாருமே கெட்ட வழியில் போயிட்டு இருந்தாங்க. அதனால பொறாமையோ எதிர்ப்போ எதுவுமே ஏற்படல. பிறருக்கு கெடுதல் பண்ணுறது எனக்கு என்ன வரல. எல்லாம் கெட்ட வழியில் போயிட்டு இருந்தாங்க. இஷ்டப்படி தனக்கு மனசு தோன்றிய பிரகாரம் அந்த வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யாரும் அட்வைஸ் பண்ணல, யாரும் நல்லுபதேசம் பண்ணலை, எவரும் எதை பற்றி சொல்லலை. தான் வேலை உண்டு, தான் தோன்றிய மனசு என்ன தோன்றியதோ அதை செய்து கொண்டிருந்தார்கள். நிம்மதியாக போய் கொண்டிருந்தது அவருடைய எல்லாருடைய வாழ்க்கையும். அதுவரை அவர்கள் எந்த சண்டை சச்சரவுலாம் விலகாம அமைய இருந்தாங்க. அல்லாஹ்விடமிருந்து வந்த தூதர் அவருக்கு பரிசுத்தமான ஆகாமங்களை ஓதி காண்பிக்கிறார். 3 அவற்றில் நிலையான சட்ட திட்டங்கள் வரையப்பட்டுள்ளன. 4 எனினும் வேதக்காரர்கள் அவர்களுக்கு தெளிவான ஆதாரம் வந்த பின்னரே அன்றி. இப்போ வேதக்காரர்களுக்கு இன்னொரு தெளிவான விஷயம் ஒரு குர்ஆன் வந்துவிட்டது. இப்போ உண்மையை ஒருவர் அந்த எல்லா மக்களுக்கும் சொல்ல ஆரம்பிக்கின்றார். பொதுவாக ஜனங்க அனைவருக்கும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கின்றார். எனினும் வேதக்காரர்கள் அவர்களுக்கு தெளிவான ஆதாரம் வந்த பின்னரே அன்றி அவர்கள் பிளவுபடவில்லை. இந்த விஷயம் உண்மை விஷயம் வந்த பிறகுதான் பிளவு. நீ என்ன சொல்றது? இப்ப எதிரி உண்டாயிட்டான். வாயை மூடு, உன் பேச கேட்க மாட்டேன். எங்க விஷயம் எப்படி நாங்கள் நடப்போம்? இப்பொழுது எதிரிகள் உண்டாகிவிட்டார். உண்மை எப்பொழுது வருகின்றதோ, நன்மை எப்பொழுது ஆரம்பமாகின்றதோ, அப்பொழுதே நன்மைக்கும் உண்மைக்கும் எதிரியாக உடனே மக்கள் தோன்ற ஆரம்பிப்பார்கள். நீ ஏண்டா சொல்றது? இந்த மாதிரி தான் மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வரும்போது உடனே அடிப்படை என்ன? ஏற்று பேசக்கூடாது, அகம்பாவம் கூடாது, பொறாமை கூடாது, பெருமை கூடாது, எதுவுமே கூடாது. நல்ல விஷயத்தை உடனே நீ கட்டுப்பட்டு அதன்படி நடக்க வேண்டும். இல்லாவிட்டால் இப்பொழுது நீ பிரிந்து போய் ஒருவருக்கொருவர் விரோதிகளாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். பார்த்தீங்களா? நல்லது வரும்போது உடனே செகண்ட் கெட்டது உண்டாயிரு. இப்போ உங்களுக்கு எதிரிகள் இருக்கின்றார்கள். நீங்கள் சில பேர் அறிந்திருப்பீர்கள், நீங்கள் சில அறியாமலே இருப்பீர்கள். அல்லாஹ் அறிவான். இப்போ உங்களுடைய விரோதிகள் யார் என்று அல்லாஹ் நன்காகவே அறிவான். அப்போ இது என்ன வருது? இப்பொழுது இதுல 117 ஏனெனில் பிறர் உங்களுக்கு தீமை செய்வதில் சிறிதும் குறைவு செய்ய மாட்டார்கள். நீங்க நல்லது ஒண்ணு வரும் பொழுது உங்களுக்கு தீங்கு செய்வது ஒரு குறை வைக்க மாட்டாங்க. ஒண்ணுமே இருக்காது. நம்ம அவனை பத்தி பேச மாட்டோம். நம்ம யாரிடமோ நல்ல விஷயம் பேசிட்டு இருப்போம், அவனுக்கு பிடிக்காது, நேர சண்டைக்கு வருவோம். ஆக கெடுதல் பண்ணதுல முதன்மை அனுப்பான் மனிதன். இதிலிருந்து நீங்கள் வெளிப்பட்டு வேண்டாம், நல்லதான் செய்யணும், கெட்டது செய்யக்கூடாது என்ற எண்ணத்தோட எவன் வருகின்றானோ அவன் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நிரந்தர நண்பன். உற்ற நண்பனா மட்டும்தான். மற்ற யாராலும் முடியாது. இப்படிப்பட்டவர்களை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து மறைவான விஷயங்களை அவர்களுக்கு கற்றுத் தருகின்றார். இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கை, இஸ்லாமிய வாழ்க்கை ஆரம்பம் ஆகின்றது. பொறாமை பிடிச்சவன் இல்லாம கிடையாது, விரோதி இல்லாம இருக்காது. மனசு இருக்கும், வெளியே காட்டாம இருப்பான். அவனும் முன்னேறுவோமே, அது செய்ய மாட்டான். நீ முன்னேற கெடுக்கணும், அதான் என் வேலை. நான் முன்னேறணும், நீ வாயை மூடியிருந்தா போதும், நான் சும்மா உட்காந்துருப்பேன். நீ திறந்தீங்கன்னா நான் எதிர்த்து தான் பேசுவேன் என்று மனிதனுடைய இயற்கையாகவே படைக்கப்பட்ட குணம். இந்த இயற்கையான கெட்ட குணத்தை நீ தூக்கி போட்டு வெளியே வரணும். அதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த கெட்ட எண்ணத்தை நீ வெளியே தள்ளணும். அதுக்காக மனிதன் தேவைப்பட்டது. எனக்கு கெட்ட எண்ணத்தை வச்சு படைச்சிட்ட, அதனால மாற்ற முடியாது, பேசக்கூடாது, நீ கெட்ட எடுத்தே தேருன்னு. இதுதான் அல்லாஹ்வுடைய ஆசை. செய்வியா?
இதுக்காக மனிதனை ஆண்டவன் தன் பூமியை பிரதிநிதியாக அமைத்தான். பல அர்த்தங்கள் இருக்கின்றன. பூமியில் பிரதிநிதியாக அமைப்பதற்கு பல அர்த்தங்களும் பல உதாரணங்கள் இருக்கின்றன. என்ன காரணங்கள் இருக்கின்றன? இந்த காரணம் ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்கும். ஒரே பிரதிநிதின்னு அர்த்தம் தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது அவனுக்கு. முதல் மனிதனை படைச்ச ஆண்டவன் என்ன செஞ்சான்? முதல் மனிதன் கேட்டால் நீங்கள் சொல்ல முடியாது. குர்ஆன்ல ஒன்றும் கிடையாது. அவர் செஞ்ச எதுவும் போடவும் இல்லை. பிரதிநிதியாக ஒன்று போட்டிருக்கணும். பாருங்க, இந்த மனிதன் இது செஞ்சான், அது செஞ்சான், அதை செஞ்சான், எது செஞ்சான், இதனால நான் பிரதிநிதி ஆக்கி இருக்கிறேன்னு சொல்லணும். ஒன்று அல்லாஹ் சொல்ல, ஒன்று சொல்லல. இறங்கி போப்பான்னு சொல்லிட்டான். உங்களை படைச்சேன், போது இங்கே இருந்தது, இறங்கி போயிட்டுருங்கன்னு சொல்லிட்டான். முடிஞ்சிச்சு கதை. என்ன செஞ்சார் அவர்? இப்போ கொஸ்டின் எடுக்க நீங்கள் சரி பிரதிநிதியாக சொல்லிட்டு இருந்தால் என்னப்பா செஞ்சார்? முதல் மனுஷன் என்னப்பா செஞ்சார்? அப்படி கேட்கணும். கேட்டால் பதில் கிடைக்கும் உனக்கு. இந்த மாதிரி போத கற்றுக்கணும். நீங்கள் என்ன செஞ்சால் சும்மா பிரதிநிதியாக படைச்சேன் போதிக்கிட்டே இருப்பா, என்ன பிரயோஜனம்? அவள் என்ன செஞ்சான்னு, எதுக்காக என்ன செஞ்சார் அப்படின்னு நீங்கள் அதை கேள்வி கேட்கணும்ல. அப்பா குரல் பார்க்கணும்ல, என்ன செஞ்சாருன்னு. ஒன்றும் செய்யலையே. தாவூத சொல்கிறான், உங்களை கலீஃபா ஆக்கிட்டுன்னு சொல்கிறான். தாவூத் நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் பார்த்து படிச்சிருப்பீங்க. இப்போ உங்களை படைச்ச எதற்காக 76:2 எடுங்க. நிறைய விஷயம் இருக்குது தம்பி. ஒரு விஷயம் எடுத்தால் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கின்றன. 76:2 எடுங்க. 76:2 79:2 பின்னர் கலப்பான இந்திர துளியிலிருந்து மனிதனை படைத்தோம். அவனை நாம் சோதிப்பதற்காக அவனை கேட்பவனாகவும். எடுத்துட்டீங்களா? 76:2 எடுத்துட்டீங்களா? படிக்குமா? கலப்பான இந்திர துளியிலிருந்து நிச்சயமாக மனிதனை நாமே படைத்தோம். மனிதனை படைச்சிட்டாம்பா. இப்போ உள்ள மனிதன் சொல்கிறான், இப்போ நம்ம படைச்சானா, இப்போ நம்மள சொல்கிறான். அந்த கலப்பான இந்திரியத்தில் ஆதம் படைக்கலை, மண்ணை வச்சு தான் படைச்சான். ரூஹ ஓதுனா. இப்போ முதல் மனிதன் வந்து விட்டார். அதுவும் நிறுத்திய முடிஞ்சு போச்சு. அவர் எப்படி பிறந்தார், எப்படி நான் படைச்சேன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மண்ணுக்கு வந்த பிறகு, பூமி வந்த பிறகு ஆணும் பெண்ணு ஒன்றா சேர்ந்து பிள்ளைகளை பெற்றாங்க. இது இந்திரிய துளிகளாக பெருக்கப்பட்டது. அடுத்தது, அவனை நாம் சோதிப்பதற்காக அவனை கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம். அவனை சோதிப்பதற்காக மனிதனை தன் பிரதிநிதியாக படைக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டான். இப்போ சொல்கிற ஆண்டவன் அவனை சோதிப்பதற்காக. என்ன புரிந்து கொண்டீர்கள்? அவனை சோதிக்க போகிறேன், அதுக்காக படைச்சவன். இப்போ இன்றைக்குள்ள ஜென்ரேஷன், இப்போ நம்மெல்லாம் ஆதமிட்டேந்து பிறந்த மக்கள் அனைவரையும் சோதிப்பதற்காக. அப்போ பிரதிநிதின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அது எங்கே போச்சு பிரதிநிதி? அப்போ அல்லாஹ்வுடைய பிரதிநிதி அவன் எல்லா விஷயத்தையும் அறிந்தவன், புரிந்தவன், செயல்படக்கூடியவன். அவனை சோதிப்பதற்காக நான் படைத்தேன் என்று சொல்றான். என்ன இது அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? பார்த்தீங்களா? அப்போ நம்ம மேலோட்டமா படிச்சுக்கிட்டே போறோமே தவிர, இப்ப திடீர்னு சோதனைக்காக சொல்றாங்க. அதாவது இந்த பார்வை செவி வழியா தான் நம்மளோட உள்ளத்துக்குள்ள விஷயங்கள் போகுது. அது நன்மையும் தீமையும். அப்போ நன்மையான விஷயங்கள், நன்மை தீமைக்கு தான் சார் கூலி. அப்போ அந்த பார்வை செவிதான் நம்ம பேண வேண்டியதா இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கு. அப்போ அந்த பார்வை என்ன சொன்னீங்க? பார்வை கொஞ்சம் மெதுவா பேசுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். சார் அதாவது சோதிப்பதற்காக செவி பார்வை அப்படிங்கிறங்க.
அந்த சோதனையே வந்து பார்வையாலும் செவியாலையும் தான் நம்மளுக்கு வந்து செய்திகள் வந்து உள்ளத்துல போய் நம்ம நன்மை தீமை செய்ய வைக்கிறது சார். சரி சரி. அதை வந்து நம்ம சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ சரி, நீங்கள் சொன்ன சரிதான். இப்போ அப்போ என்ன பிரதிநிதி வச்சான்? பிரதிநிதின்னா எல்லாம் தெரிஞ்சவன். நீங்கள் ஒரு ஆஃபீஸர் பாஸாக இருக்கிறீங்கம்மா, உங்கள் வேலை செய்கிறதுக்கு ஒரு பிஏ வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ பிஏ வந்து உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து உங்கள் விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும், கம்பெனி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும், போய் அங்கே போய் இந்த வேலை முடிச்சுட்டு வாப்பா, நீ போய் இந்த வேலை முடிச்சுட்டு அனுப்புகிறீங்க. அப்போ எல்லா விஷயம் தெரிஞ்சவன் தானே அந்த விஷயம் செய்ய முடியும். நீங்கள் போய் என்ன செய்வீங்களோ, உங்களால் முடியலை, நான் வீட்டு எங்கள் ஆஃபீஸ் வேலை இருக்குது, நீ போய் பார்த்து அனுப்புறீங்கன்னா அந்த விஷயத்து உங்கள் விஷயம் அனைத்தையும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிஏ உங்களுடைய பிஏ உங்களுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்போ எல்லாம் தெரிஞ்சவனை தான் நீங்கள் உங்களுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் வச்சுக்கிறீங்க. இப்போ தான் சோதிக்க போகிறேன்னு சொல்லிட்டான். மனிதனை என்னை பிரதிநிதியாக அமைத்திருக்கேன், அவனை சோதிப்பதற்காக நான் அவன் இந்த உலகத்தை படைச்சதுன்னு சொல்கிறானே. நீங்கள் சொன்னது சரிதான். இப்போ இதுக்கு எதுக்கு ஒத்து வர மாட்டேங்குது? ஒரு நல்ல அறிவுள்ள ஆலதனமாக நீங்கள் உங்களுடைய கையை வச்சுக்கிடுவீங்க, வலது கையை செய்கிறதுக்கு நான் வச்சுக்கிடுவீங்க, ஒழுங்காக செய்கிறதுக்கு ஒன்றும் தேவை முட்டை வைக்க மாட்டீங்கள? முட்டை இல்லையே, அல்லாவுடைய பிரதிநிதி முட்டை கிடையாது. அல்லாவோட சக்தியும் ஞானத்தை அடைஞ்சவன்ல பிரதிநிதி அல்லாஹ். அப்போ அவன் மட்டும்தான் அல்லாஹ் பின்பற்ற முடியும். வாத்தி உள்ளான்னு சொல்கிறானே, அந்த வாத்தி உள்ள அவன் மட்டும் தான் பின்பற்ற முடியும், அப்படிப்பட்டவன். அப்போ இதுக்கு இந்த அல்லாஹ் சொன்னதுக்கு இதுக்கு கிளாஷ் ஆகலாமா இல்லையா? இந்த கேள்வி சொல்லுங்க. அதுக்கு அல்லாஹ் சொன்னதுக்கு இப்போ 76:2 அல்லாஹ் சொன்னது கிளாஷ் ஆகுதா இல்லையா? ஒத்து போகுதா அல்ல கிளாஷ் ஆகுதா? நான் சொல்லுங்க. நான் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அல்லாஹ் வந்து மனிதனை படைத்துட்டு சோதிச்சதுக்கு அப்புறம் பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கிறாங்களா அப்படின்னு விளங்குது. அப்படி பிரதிநிதியை அமைக்க போகிறேன் தான் நல்லா சொல்றான். சரியாம்மா? இப்போ எல்லாம் எடுத்துக்கங்க. 2:30 ஒழுங்கா படிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் 2:30 படிக்க போறீங்க. இதை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த குர்ஆன் சொல்லப்பட்ட மனிதன் படைப்பில் வருத ஒழுங்கா புரியும். இப்போ 2:30 என்ன சொல்ற ஆண்டவன்? இன்னும் இறைவன் வானவர்களை நோக்கி, நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன். பையத்துக்க இது என்ன அர்த்தம்? பிரதிநிதியை அமைக்க போகிறேன். இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சரி, பூமியில் ஒரு அர்த்தம். அடுத்தது அமைக்க போகிறேன் என்னன்னு அர்த்தம்? என்ன 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 தம்பி சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இதுவரையும் மனுஷன் படைக்கல, மலர்கள்ட்ட சொல்றான் அமைக்க போகிறேன். சரியா? இது படைக்கல, சொல்லிட்டு தான் படைக்க போறான். சரியா? சொல்லிட்டு தான் முதல் மனிதனை உண்டாக்க போகின்றான். இப்போ முதல் மனிதனை உண்டாக்கிட்டான். இப்போ அந்த மனிதன் வந்து அல்லாஹ்வுடைய பிரதிநிதியா ஆயிட்டானா ஆகலையா? படைச்ச உடனே அவன் அல்லாஹ்வுடைய பிரதிநிதியா கலீஃபாக ஆகிவிட்டானா ஆகலையா? எப்படி கேள்வியை கேட்க வேண்டும் எங்களுக்கு உங்க கற்றுத்தரலாம். எப்படி கேள்வியை கேட்க வேண்டும், அப்பதான் புரியும். சும்மா ஏன் கேட்டிருக்க முடியாது. ஒவ்வொரு வார்த்தை கவனிங்க. அமைக்க போகிறேன் என்று கூறிய சமயத்தில் மலக்க ஒன்று சொல்றாங்க, அதை விட்டுருங்க. இப்போ அமைச்சிட்டான், ஒரு மனிதனை படைச்சிட்டான். அவன் பிரதிநிதியாக அமைந்தானா இல்லையா என்றதான் கேள்விப்போம். 2 கொஸ்டின் வருது. மனிதனை படைச்சாச்சு, இப்போ அவனை பிரதிநிதியாக
அமைச்சிட்டானா இல்லையா? சரி, இப்ராஹிம் நபியை வந்து ஆட்சி அவங்க வந்து பல சோதனைகளை வந்து அவங்க அவங்க கரெக்டாக எல்லாம் செஞ்சுட்டாங்க இறைவனுக்கு பொருத்தமான முறையில். அதனால அவங்கள வந்து சொல்கிறேன் குரான்ல. அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் சார் அந்த இடத்துக்கு வர்றது. உதாரணமாக குரானில் சொல்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். மறுபடியும் யாரா இப்போ இறைவனோட கட்டளைப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்களா அது தெரியாதுங்க சார். இது மனிதனை சோதிச்ச பின்னரே பிரதிநிதியா அமைக்க போகிறேன் அப்படின்னு விளக்கம் தோணுது. மனிதனை சோதனை செய்து எனக்கு ஒரு பிரதிநிதி, ஒழுங்கான பிரதிநிதி தேவைப்பா, எனக்கு ஒரு ஒழுங்கான ஆள் தேவைப்பான்னு சொன்னால் நீங்கள் தேடுறீங்கன்னு அதே மாதிரி நான் மனிதன் படைச்சிட்டேன். எவன் ஒழுங்காக வர்றான் இல்லையான்னு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன். வாட்ச் பண்ணி அவனுடைய செயலை பார்த்து இனிதான் அவன் தன்னுடைய பிரதிநிதிக்காக லாயக்கான ஆள், தோதான ஆள் என்பதை அல்லாஹ் தேர்ந்தெடுக்க போகிறான்னு சொல்றீங்க நீங்க. சரி பரிதாமா, நீங்க வந்து என்ன சொன்னீங்கம்மா? நீங்க சார் அதான் சார் அந்த பல கட்டமா சோதனை செய்வான். சோதனையில எல்லாம் வந்து இப்ராஹிம் நபி அப்படின்னு அது மாதிரி வென்றவங்க யாரா இருந்தா அவங்க பிரதிநிதி ஒழுங்கான பிரதிநிதி. அந்த ஒழுங்கான பிரதிநிதி தான் என்ன செய்ய முடியும்? அவன் பூமி இருக்கும் பொழுது அவன் மட்டும்தான் அல்லாஹ்வை பின்பற்றுங்கள் அல்லாஹ் சொன்ன வார்த்தையை செயல்படுத்த முடியும். சரிதானே? அவன் மட்டும்தான் அல்லாஹ் வாத்தி உல்லாஹ வாத்தி ரசூல்னு அல்லாஹ் சொல்லுகின்றானே. அந்த வாத்தி உல்லாஹ அல்லாஹை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. அப்ப அல்லாஹை பின்பற்றக்கூடியவன் அல்லாஹ்வுடைய ஒழுங்கான பிரதிநிதி, அல்லாஹ்வுடைய பிஏவா இருந்தால் தானே செயல்படுத்த முடியும். சரிதானே? இப்போ ஒழுங்கான விடைக்கு நீங்களே வந்துட்டீங்க, நான் சொல்ல தேவையில்லை. இந்த கேள்வி இப்படி போட்டு கேள்வி ஒழுங்கான முறையில் போட்டால் ஒழுங்கான முறையில் அர்த்தம் உள்ளே வந்துட்டே அழகான முறையில் நீங்கள் திருப்தி அடைவீங்க, சந்தேகம் இல்லாமல் திருப்தி அடைவீங்க. ஒழுங்கான விடை கிடச்சிச்சுப்பா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னு சொல்லுவீங்க. இப்படி தான் குர்ஆனை ஓதுன்னு ஒவ்வொரு வார்த்தைக்கும் எப்போ உண்மையான அர்த்தம் எடுக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஆனால் முதல்வனை படைச்சாச்சு, அவன் தான் பிரதிநிதின்றா பிரதிநிதிக்கு ஒன்றும் வேலை செய்யலை. அவர் அல்லாஹ் என்ன சொன்னான்னா மாற்றி செஞ்சுட்டு போய் இறங்கி போயிட்டாரு. பூமி வந்து உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாருந்தா இறந்து போயிட்டாரு. மட்டும் கதை வந்துச்சு. அவர் என்ன செஞ்சார்? அப்போ இனிமே தான் பிரதிநிதி உண்டாக போகின்றான். அப்படி பிரதிநிதி தத்துவத்தில் அந்த விதத்தில் வாழ்ந்தவர்கள் அனைவரும் நபிமார்கள், அனைவரும் அல்லாஹ்வின் வஹி வாங்கியவர்கள், அல்லாஹ்விடம் பேசியவர்கள், அல்லாஹ் சொன்ன காலத்தை எந்த குறையில்லாமல் செய்து முடித்து அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாமல் தன்னுடைய கொடுத்த காரியத்தை ஒழுங்காக நிறைவேற்றிவிட்டு இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி தான். சொன்ன வேலையை செய்கிறானா இல்லையா, ஒழுங்கா செய்கிறானா இல்லையா என்பதுதான் பார்வைக்கு சோதிப்பதற்காக. எப்படி எந்த வகையிலையும் சோதிக்கலாம். ஃபரிதா சொன்னாங்க அந்த வகையிலையும் சோதிக்கலாம். இப்போ இந்த பிள்ளை சொன்னிச்சு இந்த வகையிலையும் சோதிக்கலாம், எல்லா வகையிலையும் சோதிக்கலாம். இந்த குர்ஆன் முழுவதும் இந்த மனிதனை சோதனைக்காக தான் இந்த குர்ஆனை நான் தந்திருக்கின்றேன் என்ற முடிவுக்கு நீங்கள் வர வேண்டும். சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் ஒழுங்காக இப்போ நபிமார்கள் போயாச்சு. இப்போ நாம் இருக்கின்றோம், தைரியமாக செய்ய வேண்டும், கலீஃபாக மாற வேண்டும். ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக வாழ்ந்துதான் நாம் மரணத்தை அடைய வேண்டும். இப்படியாக பல உண்மைகள் நன்மைகள் நிறைந்த நல்ல விளக்கங்கள் நிறைந்த அர்த்தம் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஓதுகின்ற முறையை ஒழுங்காக கடைப்பிடிப்பீர்களானால், ஓதுகின்ற முறையை ஒழுங்காக நீங்கள் கடைப்பிடித்து ஓதுவீர்களே ஆனால் உங்களுக்கு அனைத்தும் எளிதாக ஆக்கி வைப்பான். ஓதுகின்ற முறை தான் முக்கியம்.
அந்த முறையில் எவன் போகிறான்னா அவன் கலிஃபா மட்டும்தான் அந்த முறை போக முடியும். அல்ல யாரை மனிதனை படைத்தான், மனிதன்டா ஒரு மனிதன் கிடையாது. ஒரு மனிதன் முதல் மனிதன் ஒன்றுமே செய்ய போயிட்டார். குரானில் பார்த்த வரைக்கும் அவன் என்ன செஞ்ச ஒன்றும் செய்யலை. அல்லாவே சொல்லிட்டான், நீ உங்களை தீங்கிழித்து கொண்டீர்கள், நான் பேச்சை கேட்டு எங்கே போக வேண்டாம் என்று சொன்னேன்னோ அங்கே போனால் நீங்கள் உங்களுக்கே தீங்கிழைத்துக் கொள்வீர்கள்னு சொல்லிட்டான். அவர் தீங்கிழைத்து கொண்டு இறங்கிட்டார். அவருடைய கதை முடிஞ்சிச்சு, ஆதமுடைய கதை முடிஞ்சிச்சு. இனி ஆதமுடைய சந்ததிகள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த ஆதமுடைய சந்ததிகளை உங்களை சோதிப்பதற்காக நாம் மனிதனை படைத்தோம். சோதிப்பதற்கு சோதனை தான் மெயின். சோதனை தான் வாழ்க்கையே இருக்கு. எல்லா வாழ்க்கையும் சோதனை தான் இருக்கு. தவிர எதுலையும் கிடையாது. நன்மையில சந்தோஷம் கிடையாது. சோதனை தான் ஜெயிச்சு காட்டணும். சோதனை ஜெயிச்சு காட்டணும், அல்லாவுக்காக செஞ்சு காட்டணும். இப்படியாக இந்த வைஸ்ஜெரட், இந்த கலிஃபா, இந்த பிரதிநிதி விஷயம் இந்த மாதிரி தொடர்கின்றது. யார் யார் புரிந்து கொண்டார்களோ அவர்கள் தங்கள் வேலை வேகமாக செய்து கொண்டே போவார்கள். பிறரை பற்றி கவலைப்படமான பார்க்க மாட்டார். வரானா போன அவனை என் பின்ன பார்க்க மாட்டார். நீங்கள் உங்கள் வழி பிடிச்சிட்டிங்களா, உங்கள் ஒருவருக்குத்தான் அந்த குரான். யாரெல்லாம் குரான் எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் மட்டும்தான் வழி, தவிர உங்களுடைய வழி மற்றவர்களுக்கு கிடையவே கிடையாது. எல்லோரும் ஒரே வழியை போங்கன்னு பேச்சு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி அல்லாஹ் அறிவிப்பான். அது வழி அல்லாஹ் அறிவிச்சு சொல்வான். நீ உன்னுடைய ஈமானுக்கு ஏற்றவாறு இந்த காரியத்தை செய்வதற்கு நீ தகுதியானவன் செய். அதில் நீ திறம்பட செய்தால், அது ஒழுங்காக செய்தால் அடுத்த காரியத்தை தருகிறேன், இதை செய். இப்படியாக வழிநடத்தி உங்களை அழைத்து செல்வான். நீங்களும் உங்களுக்கு வாழ்க்கை சரியாக இருக்கும். இதை விட்டால் வேறு வழியே இல்லை என்று உங்களுடைய வாழ்வு அமைந்துவிடும். இதுக்கு மாறாக எதுவுமே செய்ய முடியாது. இந்த குரானை எப்படி ஓதுகின்ற முறையை உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. உங்கள் கண்ணில் எதுவும் படலை, இப்போ விஷயம் படலை, மற்ற ஓதிட்டு இருக்கிறீங்க. இந்த குரானை ஓதுவதற்கு முன்னர் அல்லாஹ் என்ன செய்ய சொல்றான்? இந்த குரானை நீர் ஓத ஆரம்பித்தால் பஸ்தைஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறிக்கொள்வீராகன்னு சொல்ல. சரியா தம்பி? அதுக்கப்புறம் தான் ஓதுற முறை இருக்குது. ஓதுன்ற முறை எப்படி ஓதணும், ஒவ்வொரு ஆயத்திலையும் எதை கலந்து ஓதணும், நீ ஒவ்வொரு ஆயத்திலையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் எதை கலந்து ஓதணும், அது ஒரு விஷயம் குரான் இருக்குது. இப்போ 96 சூரா நம்பர் 96 முதல் ஆயத்தை எல்லாம் எடுத்துக்கிறங்க. இக்ரா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி. விஸ்க்ரா படிங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்துக்கலாம் சார். இப்போ முதல் ஆயத்தை படிங்க தம்பி, படிங்கம்மா. படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. இப்போ ஓதுவதற்கு முன்னர் ஃபஸ்தைஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறிக்கொள்வீராக. இது ஒரு பெரிய பாடம். ஷைத்தானை முற்றிலும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். அப்படி புரிந்தனால் மட்டும்தான் அல்லாஹ்வை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். அப்ப எவனை திறத்துறது? இவனை திறத்தணும். முதல்ல அவனை புரியாம நீங்க திறத்த முடியாது. நீங்க சொல்லிவிட்டால் அவன் போய்விட மாட்டான். ஒரு காலம் போக அவனை தள்ள முடியாது. அவன் விரட்டினா ஷைத்தான, அதே மாதிரி நீங்கள் ஷைத்தானை விரட்டி அடிக்க வேண்டும். இந்த குரானை தொழுவதற்கு முன்னர் இப்போ இந்த குரானை மகத்துவத்தை புரிஞ்சுக்கிறங்க. ஓதுவதற்கு முன்னர் இப்படி சொல்லிக் கொள்வீராக. குரானை ஓதுவதற்கு முன்னர்
ஃபஸ்தைஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறி உண்மை தூய்மைப்படுத்திக் கொள்வீராக என்று அர்த்தம். கெட்டவன் அசுத்தமானவன் ஷைத்தான். இவ் ரெண்டிலிருந்தும் உன்னை தூய்மைப்படுத்திக்க. ஏன்னா குர்ஆன் ஓத போற, குர்ஆனை தொட போற, குர்ஆனை திறக்க போற. உன் மனை இப்போ திறக்க போகுது. எல்லாமே இப்போ திறந்த நிலையில் வேலை செய்ய போற. இப்போ அந்த வேலையை எப்படி செய்வது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லஸீ ஹலக். படிங்க, முதல் வார்த்தை படிங்க. படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. இப்போ ஓத போறீங்கம்மா, நல்லா புரிஞ்சுங்க. ஓதுவதற்கு முன்னர் ஓதும் பொழுது ரெண்டா பிரிக்கிறவங்களுக்கு நான் குர்ஆன்ல இருந்தே எடுத்து காட்டுறேன். உன்னை படைத்த இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. எப்படி ஓத போறீங்க? அல்லாஹ் சொல்லிட்டான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லஸீ ஹலக். இப்போ சொல்லுங்கப்பா, யாராவது அர்த்தம் தெரிஞ்சது சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு எடுத்து சொல்றவங்களுக்கு நீங்களா கண்டுபிடிச்சிருக்கலாம், என்ன இந்த மாதிரி சொல்கிறான் ஓதுறதுக்கு முந்தி. அப்போ ஓதுவது இந்த மாதிரி முறை ஓதனென்றால் படைத்த இறைவனின் பெயர், அவனுடைய அஸ்மால் ஹுஸ்னா, அதை வைத்து ஓதுவீராக. என்ன அர்த்தம் புரிஞ்சதா? எப்படி ஓத போறீங்க? அர் ரஹ்மான் இர் ரஹீம் ரெண்டு பேர் வச்சுக்கிறீங்க. இந்த அர் ரஹ்மான் இர் ரஹீம் இன்னும் என்ன நிறைய பேர் இருக்கு. இந்த ரெண்டு உதாரணத்தை எடுத்துக்கிறோங்க, அதை வச்சுக்கிட்டு தான் நீ ஓதணும்னு சொல்கிறோம். திருநாமத்தை கொண்டு ஓதுவீரா. உடனே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போட்டு ஓதப்போன்னு நினச்சிடாதீங்க, அப்படி தப்பானது போயிடாதீங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு சிந்தனையை தூண்டுகின்றதா இல்லையா, அது மட்டும் சொல்லுங்க. அப்படி விடையை அப்புறம் கண்டுபிடிங்க. நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு சிந்தனை ஓதுவதற்கு முன்னரும் ஓதும் பொழுதும் என்று ரெண்டா பிரிக்கிறேன். இது ரெண்டா பிரிச்சது உங்களுக்கு சிந்தனை தூண்டுதா இல்லையான்னு எல்லாரும் சொல்லும்போது சொல்லுங்க. என்னம்மா என்ன சொல்றீங்க? நிறைய விஷயங்கள் நம்ம சிந்திக்க நிறைய விஷயங்கள். இப்ப கேட்ட கேள்வி செய்தானம்மா, திருநாமத்தை கொண்டு ஓதுவீராகும் போது இப்போ எனக்கு ஓதுறதா நாங்க திருநாமங்கள்ல இருக்கிறபடி செயல்படுறதா அப்படின்னு எனக்கு சிந்தனை வந்துச்சு. எப்படி செயல்படுங்க? ஓது எதுக்கு செயல்படுது? ஓதுவது என்றால் செயல்படுத்துவது என்ற அர்த்தம். ஓதிட்டு போறது கிடையாது. ஓதுவது என்றால் ஓதி விஷயத்தை புரிஞ்சு அல்லாஹ்விடமிருந்து விளக்கத்தை கேட்டு செயல்படுவது. இதற்கு பெயர் தான் ஓதுவது. ஒரே வார்த்தை ஒவ்வொரு விஷயம் அடங்கி இருக்குது. அப்படியே நீ ஓதி வருவீராக, ஓதி வருவீங்க சும்மா ஓதுறதுக்கா இல்லை, ஒவ்வொரு விஷயத்தையும் ஓதி அல்லாஹ்விடம் கேட்டு அது தெளிவான விளக்கத்தை அடைந்து நீ அதை செயல்படுத்துவீராக என்று ஓதுவீராக. மற்றவங்கள்ட்ட கேட்குறேன். இப்போ நான் ரெண்டு கேள்வி உங்களுக்கு போட்டுருக்கிறேன். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லா அல்லாஹ் திருநாமத்தை கொண்டு ஓதுவீரான்னு சொல்கிறோம். அதான் அல்லாஹ் சொல்லுகிறான் ஸ்டார்ட் எடுத்தெடுப்புலையே, எல்லா புகழும் அல்லாஹுக்கே, அகிலங்களின் இறைவன், அவன் அர் ரஹ்மான் ரஹீம். இதை வைத்து தான் குர்ஆன் ஆரம்பம் ஆகின்றது. ரஹ்மான் ரஹீம் ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கின்றது. நீ அது என்னவென்று புரிந்து கொண்டு நீ உனக்குள் அதை அப்படியே ஜூஸ் இறக்க. எது அல்லாஹ்வுடைய திருநாமத்தை முழுமையாக நீ ஆட்கொண்டுக்க. ஒவ்வொரு ஆயத்திலும் பிரதிபலிக்குது. எது அல்லாஹ்வுடைய திருநாமம் பிரதிபலிக்குது. இந்த பிரதிபலிப்போட நீ ஓதணும். உப்பு சப்பு இல்லாமல் பேச்சு கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் ஜூஸ் கண்டு அடங்கியிருக்கு, அப்படி அடங்கியிருக்குது. அந்த அடங்கிய ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் நீ ஓதணும். அப்போ தான் புரியும் ஒன்றும் புரியும் உனக்கு. இவ்வளோ விஷயம் அந்த வார்த்தையில் இருக்கு. சொல்ல சரியா? அவங்களுக்கு புரியுதா புரியலையா? இப்படிதான் ஓது. இப்போ ஸ்டார்டிங் தான் சொல்லி கொடுத்தா, பெருசா ஒன்றும் சொல்லல உங்களுக்கு, எல்லாம் எடுத்து பெருசா சொல்லல. இப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன்.
அந்த அவுசுபில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் ஓதுறதுக்கு முன்னர் அப்புறம் ஓத ஆரம்பிச்சு ஓதிட்டுருக்கிறீங்க. ஓதும் போது இந்த அர்-ரஹ்மான் பிரதிபலிச்சுட்டே இருக்கணும். உங்கள் பேச்சிலையும் செயலையும் எண்ணத்துலையும் ஊடுருவி செயல்படுத்தி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு விஷயம் பேச அதுக்கு தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி தன்னை பற்றி சொன்ன முடிச்சு பிறகு அடுத்தது அர்-ரஹ்மான் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனால் கொடுக்கப்பட்ட இந்த புத்தகம் மனிதர்களுக்கு நன்மையை முழுமையாக தரக்கூடியதும் பாக்கியத்தை தரக்கூடிய குர்ஆனை உங்களுக்கு நான் ஏற்படுத்தியிருக்கின்றேன், கொடுத்திருக்கின்றேன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன். அனைத்தையும் நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள், அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். வல்லாஹு யஹ்தஸ்ஸு பிரஹ்மத்திஹி மன் யஷா வல்லாஹு ஸுல் ஃபத்லில் அலீம். 2ல 105 படிங்கம்மா எல்லாரும். வல்லாஹு யஹ்தஸ்ஸு பிரஹ்மத்திஹி மன் யஷா வல்லாஹு ஸுல் ஃபத்லில் அலீம். தன்னுடைய பெயரை கொண்டு யார் ஓதி அதன்படி நடந்து கொள்கின்றார்களோ என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். இப்போ படிங்க 2ல 105 படிங்க. வேதத்தை உடையோர்களில் நிராகரிப்போரோ இன்னும் முஷ்ரிக்குகளோ உங்கள் இறைவனிடமிருந்து உங்கள் மீது நன்மை இறக்கப்படுவதை விரும்பவில்லை. யார் விரும்பலை. நீங்கள் நல்லா போயிட்டீங்கன்னா பிடிக்கல, இவங்க மட்டும் எல்லாம் போயிட்டுருக்காங்க, இந்த பெண்ணு எல்லாம் போயிட்டுருக்காங்க, இந்த ஆம்பளை எல்லாம் போயிட்டுருக்கான்னு விரும்பலை கெட்டவனுக்கு. ஆனால் அல்லாஹ் தன் அருட்கொடையை தான் நாடியவர்களை அவரையே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். அல்லாஹ் தன் அருட்கொடைக்கு தன் நாடியவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான். யாரு நாடியவர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய திருப்பெயரை வைத்துக்கொண்டு இந்த குர்ஆனை பின்பற்றி நடப்பவர்கள். ஒவ்வொரு ஆயத்திலையும் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை வைத்துக்கொண்டு ஓதி அதன்படி நடக்கக்கூடிய ஆசைப்படுபவர்களுக்கு தன்னுடைய கிருபையை சொந்தமாக்கி விடுகின்றான். வல்லாஹு யஹ்தஸ் பிரஹ்மத்திஹி மன் யஷா வல்லாஹு ஸுல் ஃபத்லில் அலீம். மகத்தான பாக்கியத்தை பெற்று இதான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். உங்களுக்கு 2 விதமாக பிரித்து காட்டிட்டேன். ஓதுவதற்கு முன்னரும் ஓதி கொண்டு இருக்கும் பொழுதும். ஓதி முடித்த பின்னு சொல்லல, ஓதி கொண்டிருக்கும் நிலையில், ஓதும் முன்பும் அப்புறம் ஓத ஆரம்பிக்கிறீங்க. இந்த ஆரம்பிக்க இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று நீங்கள் அது இப்போ நீங்கள் சிந்திக்கணும் தான். நான் சொல்லிட்டேன், இனிமேல் என்னடா செய்ய நீங்கள் சிந்திக்கணும். எப்படி அல்லாஹ்வுடைய திருநாமங்களை அஸ்மாஉல் ஹுஸ்னாவை எப்படி உள்ளே கொண்டு வந்து இதை வைத்து நாம் ஓத வேண்டும். நிறைய வேலைகள் இருக்கின்றன ஒரு விஷயத்தை, குர்ஆன் விஷயத்தை தொடுவதற்கு, அதை நீங்கள் பார்ப்பதற்கும் ஓதுவதற்கும் எப்படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் அதில் அடக்கியிருக்கிறான் என்பதை தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இதான் ஓதுகின்ற முறை. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்தை சிந்திங்க. என்னடா என்ன போட்டிருக்கானே, வேற அர்த்தம் கிடைக்குதான்னு பாருங்க. நல்ல அர்த்தம் கிடைச்சா அந்த அர்த்தத்தின்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கை அமைத்துக்கொள்ளலாம், ஓதிக்கொள்ளலாம். எனக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன நல்லா அறிவிச்சானோ அதன்படி ஓதுங்க. இப்படிதான் மனுஷன் பேச்சு கேட்க வேண்டாம், உன்னதத்தின் பேச்சு கேட்க வேண்டாம். நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதை மட்டும் எடுத்து சொல்லலாம். இந்த மாதிரி ஆணை போட்டுக்கிறான், இந்த மாதிரி ஓதுங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க விஷயத்த, இந்த மாதிரி போட்டுருக்குறான்னு சொல்லி அவங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த ஆயத்தை ஓதி காட்டுங்கள். அதற்கு மேல் அவர்கள் சிந்திக்க வேண்டும், உண்மையை பற்றி சிந்திக்க வேண்டும். இவ்வளோ விஷயம் இருக்குது இப்போ ஓதுறதுக்கு, இவ்வளோ விஷயம் இருக்குது ஓதுறதுக்கு. பிரதிநிதி இருந்தால் பிரதிநிதி கிடையாது, சும்மா பிரதிநிதி கிடையாது. மனுஷனை உன்னை பிரதிநிதி அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் யாரையும் அமைக்க மனிதன் எனக்கு தேவைப்படுது. மனிதன் அந்த மனிதனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், பிரதிநிதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த பிரதிநிதித்துவத்தை ஒழுங்காக நிறைவேற்றி போய்விட்டார்கள் நபிமார்கள் அனைவரும். எல்லாம் அல்லாஹ் சொல்லிய அல்லாஹுக்காக வாழ்ந்து அல்லாஹுக்காகவே மரணம் அடைந்து விட்டார்கள் நபிமார்கள் அனைவரும். இப்போ நபி பின்பற்றுங்கள், அல்லாஹை பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள். இவ்வாறாக இந்த குர்ஆன் போகிறது. அல்லாஹும் இவ்வாறாக மனிதர்களுக்கு
அறிவுரை செய்து கொண்டே இருக்கின்றான். ஆக இந்த முறையில் ஓதுங்கப்பா, எல்லாரும் இந்த சிந்திக்கணும்ப்பா, இதான் ஓதுற முறைப்பா. படி. 3வது சூரா 118. நீங்கள் வருந்துவதை அவர்கள் விரும்புவார்கள். அவர்கள் உங்கள் மேல் கொண்டுள்ள கடுமையான வெறுப்பு அவர்கள் வாய்களிலிருந்தே வெளியாகிவிட்டது. அவர்கள் நெஞ்சங்கள் மறைத்து வைத்திருப்பதோ இன்னும் அதிகமாகும். நிச்சயமாக நாம் இது பற்றிய ஆயத்துக்களை தெளிவுபடுத்தி விட்டோம். நீங்கள் உணர்வு உடையோரானால் இதை அறிந்து கொள்வீர்கள். இப்போ அல்லாஹ் சொல்லிட்டான், விரோதிகளை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டான். நீ ஓதுவது, நீங்கள் புதிய நேரத்திலே தப்பான வழி சென்று கொண்டிருந்தீர்கள், அது சரி என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் உங்களை சுற்றி உள்ள மக்கள். இப்போ உண்மையை பார்த்து விட்டீர்கள், மாற்றிக்கொண்டீர்கள், உண்மையின் பக்கம் மாற்றிக்கொண்டீர்கள். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு முந்தே தவறான முறையில் நீங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தீர்கள். இதுதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இதுதான் குர்ஆன் சொல்லுகின்றது என்று நினைத்து கொண்டிருந்தீர்கள். ஓத ஆரம்பித்த பின்னர் அதை நீங்கள் சிந்திக்க முற்படும் பொழுது விஷயம் மாறுகின்றது. போட்டது ஒன்று இருக்க மக்கள் அனைவரும் செய்வது வேறு விதமாக இருக்கின்றது என்று நீங்கள் உண்மையை புரிந்து கொண்டீர்கள். இப்போ உண்மையை புரிந்து கொண்ட காரணத்தினால் ஏற்கனவே உள்ள மகத்தான கூட்டம், எம்பையர் சாம்ராஜ்யம், ஹதீஸ் சாம்ராஜ்யம் உங்கள் மீது வெறுப்பையும் கோபத்தையும் காட்டுகின்றது. ஏன் மாறிவிட்டாய், பழையபடி இருந்து கொள் என்று இவ்வாறாக கடும் கோபத்தை இருக்கிறாங்க எல்லாரும். அது மனசுக்கு இருக்குதோ இது 100 மடங்கு அதிகமாக இருக்குது, வெளியே காட்டாமல் கொஞ்சம் இன்னும் காட்டுறாங்க. இது அல்லாஹ் அறிவான் அவர்களை பற்றி. நீங்கள் அல்லாஹுக்கு மட்டும்தான் தக்குவா, அவனுக்கு மட்டும்தான் நீங்கள் பயப்பட வேண்டும், வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. உண்மையின் பக்கம் நிலைத்து நில்லுங்கள், வேகமாக செல்லுங்கள், உங்களை காப்பாற்றுவது அல்லாஹ்வுடைய கடமையாக இருக்கின்றது. 119. அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இவர்களை நேசிப்போராய் இருக்கின்றீர்கள், ஆனால் அவர்கள் உங்களை நேசிக்கவில்லை. நீங்கள் வேதத்தை முழுமையாக நம்புகிறீர்கள், ஆனால் அவர்களோ உங்களை சந்திக்கும் போது நாங்களும் நம்புகிறோம் என்று கூறுகிறார்கள். எனினும் அவர்கள் உங்களை விட்டு விலகி தனியாக இருக்கும்போது அவர்கள் உங்கள் மேலுள்ள ஆத்திரத்தினால் தம் விரல் நுனிகளை கடித்துக் கொள்கிறார்கள். நீர் கூறும், நீங்கள் உங்கள் ஆத்திரத்தில் இறந்து விடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை அறிந்தவன். பார்த்தீங்க, இதான் செய்கிறாங்கப்பா. இன்னைக்கு நீங்கள் செய்கிற செயல், நீங்கள் ஓதுகின்ற இந்த குர்ஆன் யாருக்கும் பிடிக்கவில்லை. உண்மையின் பக்கம் ஒருவன் செல்லுவானானால் கெட்ட பக்கம் வாண்டு சொல்றதுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டு இந்த ஒருவனை, நல்லா செல்லுகின்ற ஒருவனை கெடுக்க ஆசைப்படுகின்றார்கள். இவ்வளவு சொல்லியே அவன் வேகமாக போறான்னு சொல்லி தாங்க விரல கட்சிக்கிறாங்க. அவ்வளவு கோபம் மேல, என்ன அவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி கோபம். இப்படிப்பட்ட ஆத்திரமும் உங்கள் மீது கோபம் உடைய மக்கள் நிறைந்திருக்கின்றார்கள். பயப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றான், எந்த கவலையும் படாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். 120. ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு ஏற்பட்டால் அது அவர்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. உங்களுக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டால் அதற்காக அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நீங்கள் பொறுமையுடனும் தக்வாவுடனும் இருந்தால் அவர்களுடைய சூழ்ச்சி அவர்களுக்கு உங்களுக்கு எந்த தீமையும் செய்யாது. நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்வதையெல்லாம் சூழ்ந்து அறிகிறவன். பார்த்தீங்களா, தக்குவாவுடைய சக்தியை சொல்லிட்டான்னு சொல்லிட்டான். நீங்கள் பொறுமையுடன் தக்குவா உடையவர்களாக இருந்தால்
மறுபடியும் சொல்கிறேன், தக்குவா உடையவர்களாக இருந்தால் என்றால் அல்லாஹுக்கு மட்டும் பயப்படக்கூடியவர்களாக இருந்தார் அவர்களுடைய தீங்கு உங்களை நெருங்காது, உங்களுக்கு எந்த தொந்தரவையும் தந்து விடாது என்று அல்லாஹ் இந்த குர்ஆனில் சொல்லுகின்றான். உங்களுக்கு நல்லது கிடைச்சா அவங்களுக்கு தாங்க முடியும். என்ன நல்லது கிடைச்சிட்டு இருக்கு இவனுக்கு, நம்ம கெடுதல் பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தால் நல்லா சந்தோஷம் இருக்கிறான்னு அப்படின்னு வருத்தத்தை, உங்களுக்கு கெடுதல் கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பேற்பட்ட கூட்டம்பா, அந்த கூட்டத்து மத்தியில் தான் இப்போ நம்ம உட்காந்துருக்குறோம். எந்த கவலையும் படாதீங்க, அல்லாஹ் முழுமையை நம்புங்க. அல்லாஹ் இருக்கிறான்னு இந்த நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்பவனாக இருக்கின்றான். சொல்லுங்க சார். இப்போ நம்ம குரான்ல அல்லாஹ் இவ்வளோ தெளிவாக போட்டுட்டான் சார். இன்னும் முன்ன நம்ம இவ்வளோ மட்டம் குரானை நம்ம கொஞ்சம் பேர் எடுத்திருக்கோம். முன்னகத்துல இவ்வளோ பேர் படித்து சிந்திக்கும் போது அவங்களுக்கு உள்ளத்துல பயம் வர்றதில்லை சார். ஏன் சார்? இப்போ படிக்கும் போதே நமக்கு தெளிவாக விளக்கத்தை போட்டிருக்கான். சரி, அல்லாஹ் இது அவங்க எவ்வளோ படிக்கும் போதே அழகா விளங்குது. அதை மாறு செய்யக்கூடியது சைத்தானோட தூண்டுதல்னால மட்டும்தான் சார். ஷைத்தானுடைய தூண்டுதல் பேரில் தான் இந்த மக்கள் அனைவரும் குர்ஆனை விட்டு விட்டார்கள். இப்பொழுது ஷைத்தானை மீறி, அவன் தூண்டுதலையும் மீறி அதை நீங்கள் பொருட்படுத்தாம அல்லாஹ் போது குர்ஆன் போது குர்ஆனை பற்றி படித்து கொண்டிருப்பதனால் உங்களுக்கு உண்மையை அல்லாஹ் விளக்குகின்றான். புரியுதா? உண்மை தெரிந்துவிட்டது என்பது உங்கள் உள்ளம் அறிந்து கொண்டது. இனி இதை விட்டு வேற எங்கு போகக்கூடாது என்ற உண்மையில் இப்பொழுது நீங்கள் இந்த பக்கம் உண்மையின் பக்கம் வந்து விட்டீர்கள். அதனை செயல்படுத்தவும் நீங்கள் துணிந்து விட்டீர்கள். சரியா? இதற்கு முன்னர் நேற்று வரை நாம் தவறாக இருந்தோம். எல்லோரும் நாம் அனைவரும் தவறாக இருந்தோம். ஏதோ பிடிப்பு தான், இதான் முக்கியம்ப்பா, வாங்க சொல்லுவாங்க, 5 சொல்லிட்டு வந்த வேண்டியதுதான். நோன்பு வரும், 30 ரூபா பிடிச்ச வேண்டியதுதான். கையில் காசு இருந்தால் ஹஜ்ஜிக்கு போங்க, இதான் செஞ்சுட்டு இருந்தோம் நம்ம. அது உண்மையா பொய்யா என்பதை குர்ஆனை ஓதி பார்த்த இது புக்கு ஒன்று இருக்கு, புத்தகம் ஒன்று இருக்குது, இதை படித்து பார்ப்போமே, என்னதான் சொல்றதுக்குன்னு பார்ப்போமே என்ற ஆசையோடு எந்த மனிதன் குர்ஆன் எடுத்தானோ அவனுக்கு வெளிச்சம் தெரிந்து விட்டது. ஆஹா, விஷயம் இந்த உள்ள இவ்வளோ விஷயம் இருக்குது, எதுவுமே செய்யலை நம்ம, அப்படியே டோட்டலாக மாறி என்னத்தையும் செய்யிட்டு இருக்கிறோமே, இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம படிக்கவும் இல்லை, நம்ம செயல்படுத்தவும் இல்லை, அது என்னவென்று நம்ம பார்க்கவும் இல்லை, சிந்தனை செய்யவில்லை என்று உங்களை மனம் பயந்து இதன் மூலமாக இப்பொழுது நீங்கள் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சொல்லுவது சரிதான். வேற என்ன விஷயம் சொல்ல போறீங்க? வேற என்ன விஷயம்? இல்லை, அதான் சார், படிக்கும் போதே நமக்கு அதான் சார் உள்ள நடக்குது சார். படிக்கும் போது இருக்கும் போது நம்ம எவ்வளோ காலங்களை நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். நினைக்கும் போது நம்ம அல்லாட்ட அழுகுதான். இப்போ நம்ம அழுகுதான் நம்ம அல்லாட்ட கேட்க முடியாது சார். இன்னும் நம்மளை மாற்று பாதையில போகாம இன்னும் நம்ம தேர்ந்தெடுத்த அல்லாஹ் இனி அதன்படி நம்ம அல்லாஹ்வோட பிரதிநிதியா இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆகணும்னு முழு முயற்சியில சைத்தானுக்கு எல்லாம் விடாம நம்ம இருக்கணும் சார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். அதான் தம்பி, போதும் தம்பி, இது போதும். இந்த ஒரு வேண்டுதல் தான் எதிர்பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எனக்காக நீ துவா கேட்டே இரு, இதை கேட்டுக்கொண்டே இரு, நான் நிறைவேற்றிருக்கிறேன். இது உறுதியாக நில்லு, உறுதியாக நில்லு. இது சோதனை வரும், சோதனை வரும்போது உறுதியாக நில்லு. அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இந்த தவறான வழி காப்பாற்றி நேர்வழி காட்டி விட்டான், இந்த நேர்வழியை விட்டு விட்டு மீண்டும் போய்விடாமல் காப்பாற்றி கொள்வாயாக என்று கேட்குறீங்களே, இதை தான் அல்லாஹ் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி சொல்லுவா நீ, ஷைத்தான் இவ்வளவு உனக்கு கெடுதல் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதும் அதை மீறி நான் நல்லவள் தான் போவேன், அல்லாஹ் நீ எனக்கு உதவி செய் என்று கேட்டுக்கொண்டும் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையோடும் ஓதிக்கொண்டிருக்கின்றீர்களே, இதைதான் அல்லாஹ் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றான். நீங்கள் இப்பொழுது செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ், அல்லாஹ் அனுமதியை கொண்டு நீங்கள் ஒரு காலம் இதை விட்டு போயிட மாட்டீர்கள். அல்லாஹ் எல்லாரையும் காப்பாற்றணும், அனைவரையும் காப்பாற்றுவான். இப்போ கேட்டுக்கொண்டிருக்கின்ற குர்ஆனை கேட்டுக்கொண்ட அனைவரையும் அல்லாஹ் நிச்சயமாக காப்பாற்றும்.
ஒழுங்கா அவனுடைய வழியில் அவன் உங்களை நடத்துவான். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி நம் அனைவருக்கும் சார்ந்தது. எப்படி அல்லாஹ் நடத்துவான் என்றால், இந்த ஆசையுள்ள மனிதர்களை எப்படி அல்லாஹ் நடத்துவான் என்றால் 22, 24 படிங்க. 22 சூரா ஹஜ், அந்த சூராவில் 22ல் 24 படிங்க. அந்த 2 வழிகளில் அல்லாஹ் உங்களை நடத்துவான். நம்ம அனைவரையும் அல்லாஹ் நடத்துவான். பிஸ்மில்லாஹ். ஏனெனில் அவர்கள் பரிசுத்தமான சொல்லின் பக்கம் வழிகாட்டப்பட்டிருந்தார்கள், இன்னும் புகழுக்குரிய இறைவனின் பாதையின் பக்கமும் அவர்கள் செலுத்தப்பட்டிருந்தார்கள். நல்லா புரிஞ்சுருங்கப்பா. 2 வழி, ஒரு வழி கிடையாது. 2 வழியில் அல்லாஹ் நம்மை நடத்தி செல்வான். யார் சொர்க்கத்தில் நுழைந்தார்களோ, சொர்க்கத்தில் இருந்தார்களோ, அவர்கள் இந்த பூமியில் எவ்வாறு வழி நடத்தப்பட்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அவர்கள் பரிசுத்தமான சொல்லின் பக்கம், இந்த குர்ஆன் ஆயத்தின் பக்கமும், ஒவ்வொரு ஆயத்து என்ன சொல்லுகின்றோ அதன்படியும் அவர்கள் நடத்தப்பட்டிருந்தார்கள். சொல்ல விஷயத்தை அப்படியே செயல்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். மேலும் 2வது வழி, புகழுக்குரிய இறைவனின் பாதையிலும் செலுத்தப்பட்டிருந்தார்கள். குர்ஆனுடைய ஆயத்து இறைவனுடைய பாதை கிடையாது, உங்களுக்காக குர்ஆன். சரியா? குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு, அல்லாஹ் கிடையாதுல்ல. குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஆயத்துக்கள் மனிதனுக்கு, அல்லாஹ்வுக்கா? மனிதனுக்கு. அவதான் சொல்றான், பரிசுத்தமான சொல்லின் பக்கமும் வழிகாட்டப்பட்டிருந்தார்கள். முடிஞ்சிச்சு உங்களுக்கு இது. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுக்கு தனி வழி ஒன்று இருக்குது. புகழுக்குரிய பாதையின் பக்கமும் வழி நடத்தப்பட்டிருந்தார்கள். இப்போ அல்லாஹ்வுக்கு ஒரு வழி இருக்குது, அந்த வழியிலும் நான் உங்களை நடத்தி சென்றேன். இப்போ அல்லாஹ் புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு 2 சொல்லிட்டு வர்றேன். குர்ஆன் பக்கமும் முழுமையாக அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள், நான் நடத்தி சென்றேன். அது மட்டுமல்ல, எனக்குன்னு ஒரு வழி இருக்குது, அந்த வழியிலும் நான் அவர்களை நடத்தி சென்றேன். இந்த உலகத்தை நடந்தார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய வழி என்னப்பா? இது அல்லாஹ்வுடைய வழிதான். சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய வழி ஸிராத்தல் முஸ்தகீம். இந்த முஸ்தகீம் அர்த்தம் தெரியாது, அல்லாஹ்வையும் தெரியாது, பண்ணு பார்க்க முடியாது, அவனுடைய வழியை விவரிக்க முடியாது, எழுதி காட்ட முடியாது. அவன் நடத்தி செல்வான். வா என் வழியை கூட்டிட்டு போவான், வா என் வழியை கூட்டிட்டு போவான். அவன் சொல்றான், நான் நடத்தி சென்றேன். போடக்கூடிய பாதையின் பக்கமும் அவர்கள் நடத்தப்பட்டிருந்தார்கள், செலுத்தப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 2 விஷயத்தை செய்தவர்களை பற்றி. இதனால் அவர்களுக்கு சொர்க்கம் கொடுக்கப்பட்டது. அது முந்தின ஆயத்து 23வது ஆயத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்தபரகு பச்சையான துணியை போட்டுக்கொண்டும் சொர்க்கத்தில் இருப்பார்கள். எதற்காக கொடுத்தேன் என்றால், ஏனெனில் அவர்கள் புகழுக்கு பரிசுத்தமான சொல்லின் பக்கம் வழிகாட்டப்பட்டிருந்தார்கள், புகழுக்கு பாதையின் பக்கம் செலுத்தப்பட்டிருந்தார்கள். புது விஷயம், நீ கேள்விப்படாத விஷயம். அல்லாஹ் வழி முஸ்தகீம். அந்த முஸ்தகீம் எப்படிப்பட்டன்னு தெரியாது. இந்த முஸ்தகீமை நீங்கள் அடைவதற்கு இய்யாக நஅ்புதுவில் உறுதியாக இருக்க வேண்டும். நீங்க தான் கேட்குறேன், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், வழியை காட்டுவாயாக எங்களுக்கு, மேலும் உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். எதுக்கு உதவி தேடுறோம்? உன்னுடைய வழியை நாங்கள் அடைவதற்கு. ஏதின ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் முஸ்தகீமுக்கு வழியை காட்டுவாயா. முஸ்தகீமுக்கு ஒரு ஸிராத்தல் இருக்கின்றது. ஸிராத்தல் என்றால் வழியே, முஸ்தகீமுக்கு வழி இருக்கின்றது. அந்த வழியை காட்டுவாயாக, அந்த வழியை காட்டுவாயாக என்று நீங்கள் கேட்பதற்கு முன்னர் இய்யாக நஅ்புதில் முழுமையாக நீங்கள் நுழைந்து விட வேண்டும்.
அதற்காகவே ஒய்யாக நஸ்த உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். இந்த விஷயத்தை ஒழுங்காக செய்வதற்கு, எதை செய்வதற்கு? நாற்பது விஷயத்தை ஒழுங்காக செய்வதற்கு உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் என்று நாம் அல்லாஹ்விடமே ஒப்படைத்து விட்டோம் நம்முடைய தேவை அனைத்திற்கும். இப்போ சொன்னது முழுமையா எல்லாம் புரிஞ்சிட்டீங்களா தம்பி? நீங்கள் முடிஞ்ச வீட்டில் உட்காந்து நான் சொன்ன மனசுக்கு ரீகலெக்ட் பண்ணி ஒழுங்கு எழுதுங்க. எதுக்கு எதை கொண்டு வந்து எப்படி கொண்டு அப்போ 22-24க்கு இவ்வளவு விஷயத்தை அவங்க சொன்னேன். அல்லாவின் வழி எது என்றால் முஸ்தகீம். அது முஸ்தகீம் அலை. சிராத்தல் என்ற வழி, சிராத்தல் முஸ்தகீம். முஸ்தகீமுடைய வழியை அவர் அறிவிப்பாயா, ஏதி அறிவிப்பாயா. ஏதின சிராத்தல் முஸ்தகீம். சிராத்தல் முஸ்தகீமுக்கு வழியை அறிவிப்பாயா. இதுதான்ப்பா. இப்படிதான் ஓதணும். எப்படி வார்த்தைகளை மீட் பண்ணணும், எப்படி எடுக்கணும், எப்படி வைக்கணும், எந்த விஷயத்தை முதல்ல வைக்கணும், அது தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்தை எப்படி அதில் போய் சேர்க்கணும், மொத்தமாக ஒழுங்காக எழுதி அதை வாசிக்கணும். இப்போ நீங்கள் வாசிக்கணும். இது ஓதுகின்ற முறை. இப்படி ஓதுவதும் எழுதுவதுமாக இருக்க வேண்டும். அல்லமல் பில் கலமி அல்லமல் இன்சான மாலம் யாலம். எழுதுகோலை கண்ணு கற்றுக் கொடுத்தான் மனிதன். நல்ல மனிதன் அறியாதவற்றை எல்லாம் கற்றுத் தருகின்றான். மனிதன் அறியாதவற்றை எல்லாம் கற்றுத் தருகின்றான். இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்? இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்? இவ்வளவு தூரம் நான் எல்லாம் செய்கிறேன் சொல்கிறேன் அப்படி சொல்கிறான். யாருப்பா இதுக்கு பதில் சொன்ன? சொல்லித்தாயாலாம் யாரை கேட்டீங்களா? உலகம் அந்த அளவு ஷைத்தானுடைய ஆட்சியின் கீழ் ஸ்ட்ராங்காக நிற்கிறது உலகம். அப்படி மீறி நீ ஷைத்தான் மீறி ஒன்று ஜெயிச்சு நான் இப்போ வெளில போயிட முடியாது மனுஷன். அந்த மாதிரி கடுமையான சோதனையில் உங்களை வைத்திருக்கின்றான். ஜெயிச்சு வா, அடிச்சுட்டு வான்னு சொல்கிறான். மனிதனை படைத்தோம் சோதிப்பதற்காக. இப்போ நம்ம பழசு 76:2 வர்ற மனிதனை படைத்து சோதிப்பதற்காக. என்னம்மா புரிஞ்சு எல்லாம் புரிஞ்சிட்டீங்களா? சொன்னது புரிஞ்சிட்டீங்களா? நீங்கள் புரியாட்டி ஒன்று கேளுங்கம்மா. எந்த வெக்கப்படாதீங்க, தயக்கெல்லாம் ஒன்று டான்டான்னு கேளுங்க. இது இப்படி இருக்குது, ஏன் இப்படி சொல்கிறீங்க, ஏன் அப்படி சொல்லி கேளுங்க. அப்படி கேளுங்க. விளக்கத்தை கேட்க சொன்னான். இந்த மாதிரி போட்டிருக்குதா, இது எப்படி நீங்கள் இந்த மாதிரி சொல்றீங்க கேட்டால் அதுக்கு ஆயத்தை தான் காட்டும். இந்த ஆயத்தின் பிரகாரம் இதை சேர்த்து படித்தால் இந்த மாதிரி அர்த்தம் உண்டாகும். அப்படிதான் நான் சொல்லணும். தவிர எனக்கு இப்படி அர்த்தம் நான் சொல்ல மாட்டேன். இதான் அர்த்தம் சொல்ல மாட்டேன். ஒருக்கா சொல்ல மாட்டேன். சொல்லவும் கூட தப்பு. ஏன்னா அர்த்தம் வந்து கொண்டே இருக்கு. சரி படிங்க. 121. நீர் விடியற் காலையில் குடும்பத்தாரை விட்டு சென்று மூமின்களை போருக்காக அவரவர் இடத்தில் நிறுத்தினீர். அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியுறுவோனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். சண்டைக்கு வந்துட்டாங்கப்பா. நேற்று போரை பற்றி ஒரு ஆள் கேட்ட. யார் கேட்டது? நேற்று அவர் இருக்கிறாரா இல்லையா? போரை தம்பி, போரை பற்றி கேட்டீங்க. நீங்கள் போர் பார்த்துட்டே வாங்க. எல்லாம் வீட்டில் அவர் மனைவி பிள்ளையும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. காலங்காத்த எழுந்திரிச்சிட்டாங்க. வந்துருச்சு, வீட்டை விட்டு வெளியிடுறாங்க. போருக்கு தயாராகிறாங்க. எதிரிகள் வந்துட்டாங்க. இவங்களும் தாம் பேச்சு அல்லாஹ் ரசூல் பேச்சை கேட்டு ஈமான் கொண்டவர்கள், ரசூலுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களை அழைத்து கொண்டு போருக்கு தயாராவதற்கு எழுந்து சென்று போரில் மனிதர்களை அணிவகுத்து வைக்கின்றார் நபி அவர்கள். அதான் போட்டிருக்குது. படிங்க, படிங்கம்மா. நீர் விடியற் காலையில் குடும்பத்தாரை விட்டு சென்று மூமின்களை போருக்காக அவரவர் இடத்தில் நிறுத்தினீர். அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியுறுவோனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். இப்போ ரசூல் சண்டை கொண்டாங்க. இந்தால தீர்த்து கட்டணும், ஒழிச்சு கட்டணும், இஸ்லாத்தை ஒழிச்சு கட்டணும் என்று முடிவு செய்து விட்டார்கள். சண்டைக்கும் கிளம்பி வந்து விட்டார்கள். இவரும் வர்ற பார்த்துடணும்னு சொல்லி அல்லாவுக்கா இவங்க ரசூல் இறங்கிட்டாங்க. போர் அணிவகுத்து ஆப்போசிட் டைரக்ஷன் ஒருத்தன் இந்த பக்கம் மூமின் நிற்கிறாங்க. சண்டைக்கு தயாராக இருப்பார்.
இது அல்லாஹ் நன்கு அறிவான். நீங்கள் செய்ததை அல்லாஹ் நன்கு அறிவான். 122. உங்களில் 2 பிரிவினர் தைரியம் இழந்து ஓடிவிடலாமா என்று எண்ணிய போது அல்லாஹ் அவ்விரு பிரிவாருக்கும் உதவி செய்து காப்போனாக இருந்தான். ஆகவே மூமின்கள் அல்லாவிடத்திலேயே முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். உங்கள்கிட்ட எல்லாரும் கேட்டுக்கிறங்க, இதில் ஒரு கேள்வி. 2 பிரிவினர் யாருமா? யாரு தம்பி? சிம்பிள் கொஸ்டின், ஆன்சர் இல்லை, ஒரு கஷ்டமே கிடையாது. 2 பிரிவினர் யாரு? ஒன்று வெற்றி பெறவங்க, ஒன்று தோல்வி அடையக்கூடியவங்க. தோல்வி அடையக்கூடியவர்கள்னா யாரை சொல்றீங்க? ஒன்று நம்பிக்கையாளர்கள், இன்னொன்று நிராகரிப்பவர்கள். அதுல என்ன போட்டு? உங்களில் 2 பிரிவினர். உங்களில் 2 பிரிவினர். உங்கள் என்ற யாரு? உங்களில் யாரை குறிக்கிறாங்க? நம்பிக்கையாளர்கள் 2 பிரிவினர். கேள்வி கேட்டால் தான் பதில் சொல்கிறோம். அதுதான் இப்போ இந்த மாதிரி கேள்வி ஒவ்வொரு வாரம் உங்கள் வார்த்தைக்கு உங்கள்கிட்ட யாரெல்லாம் யாரை சொல்கிறான்னு இந்த மாதிரி ஓதணும். மொத்தத்தையும் படிச்சுட்டு இதான் போயிடக்கூடாது, புரியாது. ஒவ்வொரு வார்த்தையும் கேள்வி இருக்குது. அந்த கேள்வியை போட்டால் தான் இதில் என்ன விஷயம் அடங்கியிருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ உங்கள் முதல்ல தப்பாக சொன்னீங்க, இப்போ கேள்வி கேட்டோன்னா பதில் ஒழுங்காக வந்தது, சரியா? எல்லாம் புரிஞ்சுட்டீங்களாம்மா? எப்படி கேள்வி போடுறேன்னு பார்த்துக்கிடுங்க. இதுதான் ஓதுற முறை. இப்படி ஓதுனா நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி. அடிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம், போயிட்டே இருக்கலாம். ஒரு சந்தேகம்லாம் அழகாக போயிட்டே இருப்பீங்க, ஓதிக்கிட்டு போயிட்டு இருப்பீங்க. இந்த ஓதுற முறை செய்கிறதுக்கு முழு சோம்பேறித்தனம் தான் காரணம். இந்த மாதிரி ஓதாமல் முழுமையாக படிச்சுட்டு ஒரு சம்மந்தமில்லாத ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறது சோம்பேறித்தனத்தில் மிக்க மேலானதாக இருக்கிறது. இதிலிருந்து விடுபட்டு ஒரு ஆயத்தை 9 நாள் படிக்கணும். என்ன சொல்கிறேன் அது விஷயம் தெரியாத வரை அடுத்த ஆயத்துக்கு போகக்கூடாது. இதை ஓதுற முறை. உங்களுக்கு அந்த அளவு பொறுமை கிடையாது. இப்போ முதல்ல நஜி தப்பா சொன்னார். ஒரு தோல்விக்கு கிட்ட காஃபிரு மூமின் சொல்லிட்டார். இப்போ உங்களின்னு சொன்னால் இப்போ இவங்க இந்த குரூப் மூமின்களில் குரூப்பில் 2 பிரிவினர் வந்து விட்டார்கள். ஒன்று முழுமையாக ஈமான் கொண்டவர்கள், மற்றவர்கள் ஏனோ தானோ அறகுறையாக ஈமான் கொண்டு அந்த அறகுறை ஈமான் கொண்டவர்கள் சொல்லுகின்றார்கள், நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம தோற்று போயிடுவோம்பா, சண்டை விட்டு போயிடலாம்பா. இந்த மாதிரி வேவரிங் மைண்ட் வந்துடுச்சு. ஆண்ட ஷைத்தான் தூண்டி விடுறான். வேண்டாம்ப்பா, சண்டை போடாத, கூட்டம் அதிகமாக இருக்குது, தோற்று போயிடுவேன். இந்த ரசூல் பேச்சை கேட்டுக்கிட்டு போயிடாதீங்கன்னு ஷைத்தான் தூண்டுறான். தூண்ட இவங்களுக்கு அந்த ஈமான் குறைஞ்சி சண்டை வேண்டான்னு எண்ணத்தோடு வந்துட்டாங்க. அவங்க திருப்பி ஆயிட்ட உங்களில் 2 பிரிவினர் தைரியம் இழந்து ஓடிவிடலாமா என்று எண்ணிய போது அல்லாஹ் அவ்விரு பிரிவார்க்கும் உதவி செய்து காப்போனாக இருந்தான். சரி, அப்புறம் மேக்கப் பண்ணி சண்டை போட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ஜெயிச்சிட்டாங்க, உதவி செஞ்சான். அப்புறம் ஆகவே மூமின்கள் அல்லாவிடத்திலேயே முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த மூமின்கள் அல்லாவிடத்திலேயே முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். நீ மூமினாக இருந்தால் அல்லாவிடம்தான் நம்பிக்கை வைப்பீர்களே தவிர அவனை தவிர எந்த மனிதனிடமோ எந்த பொருளையும் நம்ப மாட்டீர்கள். 123 சார், அந்த நம்பிக்கையாரெல்லாம் இருந்து அவங்க அதை நிராகரிச்சுட்டு போற மாதிரி தானே சார் அந்த இடத்துல வருது. என்ன எந்த இடத்துல படிங்க, எந்த இடத்துல வருது? இப்போ ரெண்டு பிரிவினர் இருக்காங்க நம்பிக்கையாளர்களே. சரி, தாங்க சொன்னதுல இருந்து
அப்ப ஒரு பிரிவார் நம்பிக்கை கொள்றாங்க, இன்னொரு பிரிவார் ஓடி விடலான்னு நினைக்கிறாங்க. அப்ப நம்பிக்கையாளர்கள் தான் திரும்ப அல்லாஹ்வை சார்ந்திருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அவங்க வந்து நம்பிக்கை கொண்டு நம்பிக்கை நிராகரிச்சுட்டாங்களா? அப்ப நிராகரிப்பவர்களா ஆயிட்டாங்களான்னு கேக்குறது. இல்ல, உங்கள் சித்தி படிங்க. உங்களில் நீங்க படிங்க என்னது? உங்களில் இரண்டு பிரிவினர் தைரியம் இழந்து ஓடிவிட நாடிய போது. உங்களில் 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. அதுல ஒரு பேர் என்ன பண்ணாங்க, நம்பிக்கை சரியா வரல, நம்ம ஓடி சண்டைக்கு போர் வார் ஃபீல்ட வந்தாச்சு. அதாவது எதிர்னா நின்றாச்சு நின்று பயம் வந்துடுச்சு, நம்பிக்கை குறைஞ்சு போச்சு. வேண்டாம்ப்பா, சண்டை ஓடி வீட்டுக்கு ஓடி போயிடலாமா என்று என்ன சொன்னாங்க, ஓடிடலாம் நாடிய போது அல்லாஹ் அவ்விரு பிரிவினருக்கும் உதவி செய்பவனாக இருந்தான். அல்லாஹ் யாருக்கு உதவி செய்யறான்? 2 பேருக்கு. 2 உதவி செய்யறாங்கல்ல. அதாவது முழுமையாக நம்பிக்கை கொண்ட அந்த ஈமான் கொண்டவர்களுக்கும், அதே கூட்டத்தில் நம்பிக்கை கொண்டுட்டாங்க, இங்கே படையை பார்த்தோன்னு பயம் வந்துடுச்சு, தோத்து போயிடுவோமோ, செத்து போயிடும், இறந்துன்னு போயிடுவோமோ, வீட்டுக்கு ஓடி போயிடலாமா அப்படின்ட்டு என்ன உள்ள 2 பேருக்குமே அல்லாஹ் உதவி செய்தான். இருங்க தெய்வம் இருங்க என்று அல்லாஹ் உதவி செய்தான். சரியா? பலகீனமான இருந்தவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய உதவி நம்பிக்கை கொண்ட. அப்புறம் படிங்க, அடுத்தது என்ன? ஆகவே நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருக்கட்டும். ஆகவே நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல். நம்பிக்கை வச்சிட்டியா, நீ அல்லாஹ்வே சார்ந்திருங்க. இந்த வேவரிங் மைண்டு இருக்குமா வேண்டாமா, சந்தேகம் உண்டா இல்லை, அது வேண்டாம். நம்பிக்கை கொண்டுட்டீங்கன்னா அல்லாஹ் மீதே முழுமையாக அல்லாஹ் பக்கம் திரும்பிவிடுங்கள். இந்த மாதிரி சந்தேகம் வேண்டாம். ஷைத்தான் உங்களுடைய மனசை ஊசலாட செய்கின்றான். நம்பிக்கையை வேகமாக வளர்த்து கொள்ளுங்கள், உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். என் நம்பிக்கையாளர்களை பார்த்து சொல்றான், நீங்கள் நம்பிக்கை கொண்டு தான் வந்தீங்க, அல்லாஹ் ரசூல் பேச்சுக்கே சண்டைக்கு வந்துட்டீங்க, கத்தி குதிரை வார் நிற்கிறத வச்சுக்கிட்டுருங்க. ஆனால் பயம் மட்டும் மனசுக்குள்ள அல்லாஹ் ஷைத்தான் யாரு ரொம்ப பலகீனமாக இருக்கின்றானோ அவனை ஷைத்தான் அதிகமாக தூண்டி ஓடிவிடு, வேண்டாம் இது வேண்டாம் என்று சொல்லி தருவான். நீங்கள் நம்பிக்கை கொண்டு வந்துட்டீங்க, இனி உங்கள் நம்பிக்கை அதை அதிகப்படுத்தி நம்பிக்கையாளர்களும் அல்லாஹ்வையே நம்பி இருக்கட்டும் என்று மொத்தமாக எல்லாத்துக்கும் 2 பிரிவுகளுக்கு அல்லாஹ் சொல்கிறான் பொதுவாக. சரியா? சரிங்க சார். அடுத்து வேற புரியல, வேற என்ன புரியல? அடுத்தது இந்த ஆயத்துக்கு எல்லாரும் அர்த்தம் புரிஞ்சுச்சாமா, எல்லாத்துக்கும் மற்றவங்க புரிஞ்சுச்சாமா எல்லாத்துக்கும்? சரி படி. 123 பத்ரு போரில் நீங்கள் மிகவும் சக்தி குறைந்தவர்களாக இருந்தபோது. கொஞ்சம் இதனாலதான் பத்ரு முதல் போரில் நீங்க சக்தி குறைந்தவர்களாக இருந்தீர்கள், இருப்பினும் ரசூல் பேச்சை கேட்டு சண்டைக்கு வார்ஃபீல்டு போர்க்களத்திற்கு வந்து விட்டீர்கள். உங்க கூட்டத்தையும் பார்த்தீங்க, எதிராளிகள் கூட்டத்தை பார்த்தீங்க, உங்களுக்கு பயம் வந்து விட்டது. நம்ம கம்மியாக இருக்கிறோமே, அவங்க அதிகமான ஜனத்தை இருக்கிறாங்களே, நம்ம எங்கே ஜெயிக்க போகிறோம், வந்துட்டோம், நம்மளுக்கு மரணம் தான், எதிரிகள் சாவடிச்சுருவாங்க, அடிக்க வீட்டுக்கு ஓடி போயிடலாமா என்ற எண்ணம் கலக்கம் எல்லாம் இதுதான் அல்லாஹ்வுடைய சோதனை. நான் இருக்கிறேன், அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான். அந்த நம்ம முழுமையான நம்பிக்கையில் நீ உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள், வாழ்க்கையை துவங்கு, வாழ்க்கையை நடைமுறைப்படுத்து என்று அல்லாஹ் சொல்கிறார். பத்ரு போரில் நீங்கள் மிகவும் சக்தி குறைந்தவர்களாக இருந்தபோது அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்தான். அல்லாஹ் இப்பொழுது உதவி புரிந்து உங்களுக்கு வெற்றியை கொடுத்தான். எப்படி? கொஞ்சமான கம்மியான மிக சிறிய தொகை உடையவராக இருந்த நீங்கள் மிக அதிகமான தொகை உடையவராக இந்த காஃபியர்களை எப்படி ஜெயித்தீர்கள்? இப்பொழுது புரியுமே, யார் உதவி செஞ்சது, எப்படி நம்ம அடித்தோம், நம்மளோட 10 மடங்கு அதிகமாக கூட்டத்தில் இருந்தார்களே, எப்படி நம்ம ஜெயித்தோம் என்று உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குமே. இந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு நம்பிக்கையாளர்களுக்கு உதவி செய்தான்.
ஆகவே நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். இப்போ நன்றி என்ற விஷயம் வந்துடுச்சு. இந்த மாதிரி உதவி செஞ்சான இந்த உதவி செய்வதற்கு அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய காரியம் நன்றி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். குர்ஆனில் நிறைய இடத்தில் சொல்லுகின்றான். அந்த நன்றியை நீங்கள் செய்வதற்கு அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு முற்றிலும் யார் பயந்து நடந்து கொள்கின்றார்களோ அவர்களால் மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியும். இப்போ ரொம்ப ஒரு கஷ்டமான கேள்வி, நான் சொல்றத எழுதிக்கிறங்க. அல்லாஹ் எழுதுங்க. அல்லாஹ் மனிதனை பிரதிநிதியாக படைத்தான். எழுதுங்க. அல்லாஹ் மனிதனை பிரதிநிதியாக படைத்தான். இது அல்லாஹ்வுடைய ஸ்டேட்மெண்ட் குர்ஆன்ல. எழுதிட்டீங்களாமா? எழுதியாச்சா? எழுதியாச்சா? பிரதிநிதியாக படைத்தான். அது முதல் இது ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் அடுத்த லைன், நெக்ஸ்ட் கீழே அடுத்த லைன். மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். இது அல்லாஹ்வுடைய ஸ்டேட்மெண்ட். மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். இது குர்ஆனிலே வருது. என்னப்பா இது, அவன் தான் பிரதிநிதியாக படைச்சிட்டேன்னு சொன்ன பிறகு அவன் வாயாலே நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். எழுதிருங்க. இதுக்கு ஒழுங்கான பதிலை நீங்கள் யோசித்து மெதுவாக கொடுங்க. ஒன்றும் அவசரம் கிடையாது. அப்படின்னு சொல்றான் இப்படின்னு சொல்றான் மனிதனை. சரியா? சரிதானே? இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? 1.5 நிமிஷம் 1.5 வரும். ஒரு கஷ்டம் வந்தா மனிதன் வந்து இறைவனை அதிகமா நினைக்கிறான். சொல்லுங்க. அந்த கஷ்டத்துல இருந்து அல்லாஹ் அவனை பாதுகாத்து அல்லாஹ் உதவி செஞ்சான்னு சொன்னா அந்த கஷ்டத்தின் போது அல்லாஹ்வை நினைக்காதவனை போல அவன் வந்து திரும்பி போயிடுறான் அப்படிங்கிறது குர்ஆன் வசனத்துல வருது. சரி, அதனால மனிதன் எப்படி இருக்கிறான்? நன்றி கெட்டவனா இருக்கின்றான். ஒரு பிரதிநிதியை படைச்ச பிறகு எப்படி நன்றி கெட்டான்? அவன் பிரதிநிதி ஆக்கியாச்சு. எல்லாம் அறிந்தவன் புரிந்தவன பிரதிநிதி, வைஸ்டன்ட், கலிஃபா. அது எப்படி நன்றி கெட்டான்? அப்படி ஆனா அல்லாஹ் புரிஞ்சவன், தெரிஞ்சவன், அறிஞ்சவன் எப்படி நன்றி கெட்டான்? எப்படி சொல்லலாம்? அப்ப இந்த மாதிரி கேள்வி வருது இல்ல? ஆமா சார். இப்போ நீங்க அதான் சொல்லுங்க. ஆசையின் பக்கம் திரும்புறப்போ அந்த இது வழி தவறக்கூடிய சூழ்நிலை ஆகும். அவன் பண்ணக்கூடாத. நீ பிரதிநிதியாச்சு, அல்லாஹ் தெரிஞ்சவன் புரிஞ்சவனாச்சு, நீ எப்படி நீ அல்லாஹ் நன்றி கெட்டு நடக்க முடியும்? நன்றி கெட்டது உனக்கு நலன் நல்லா தெரியும், உனக்கு தெரியும், உனக்கு அது செய்யக்கூடாது. அப்போ ஏன் அல்லாஹ் சொல்றான் நன்றி கெட்டவனா இருக்கின்றான், மணி நன்றி கெட்டவனா இருக்கின்றான் சொல்றான்? என்ன காரணம்? அப்போ நீங்கள் எல்லாம் சிந்திங்க, யோசித்து சொல்லுங்க. ஏன் இப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி செய்யணும்? இதுக்கு என்ன காரணம்? அப்போ இப்போ புரிஞ்சுக்கிறங்க. இப்போ இதுக்கு விடை கிடைக்கிறதுக்கு சிந்தனை செய்யணும். அது சிந்தனை செஞ்சுட்டு இருக்கும்போது வேறொரு ஆயத்து உள்ள வந்து நுழையும். அந்த ஆயத்தை வைத்துக்கொண்டு இன்னும் சிந்தனை மேன்மையாக்கணும். இப்படியே நீங்கள் போய்கொண்டிருக்கும்போது இதை நம்மையே நோக்கி இருந்தான். நிச்சயமாக அவன் நம்மையே நோக்கி இருந்தான். இந்த நம்மையே நோக்கி இருப்பதற்கு அதற்குள்ள அஸ்திவாரம் எது என்று கேட்டால் ஈயாக்க நான் உன்னையே. புரியுதா? ஈயாக்க நஅபுது.
இந்த மாதிரி செயலில் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் பற்றி அல்லாஹ் பற்றி புரிஞ்சுக்கிறன்னு தெரிஞ்சுக்கிறன்னு இதிலேயே நிற்கணும். இதிலே இருந்தால் தான் அவனுக்கு விடை கிடைக்கும். ஏனென்றால் இவன் தான் இந்த குர்ஆனை மனிதர் கழித்தான், அவன் தான் நம்ம சொல்லித்தர வேண்டும், வழிகாட்ட வேண்டும். இந்த பிரசித்தமான சொல்லின் பக்கம் அவன் தான் நம்ம வழி நடத்தணும் என்று நோக்கி நிற்கிறீங்களே, அந்த நோய்க்கு நிற்பதற்கு முன்னர் ஈயாக்க நஅபுதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அந்த தேர்ச்சி பெறுவதற்கு தான் ஒய்யாக்க நஸ்தை, உன்னிடமே நான் உதவியும் தேடுகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். நான் இப்ப சொன்னது யாருக்காவது புரிஞ்சா புரியலையா? எப்படி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஈயாக்க நஅபுதில் முற்றிலும் நுழைந்து விட வேண்டும். அதன் பின்னர் அவனையே நீங்கள் நோக்கி இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆயத்திற்கும், ஒவ்வொரு விஷயத்திற்கும், ஒவ்வொரு செயலுக்கும் அவனையே நீங்கள் நோக்கி நிற்க வேண்டும். இதை செய்வதற்கு ஈயாக்க நஅபுது அவசியம். புரியுதா புரியலையா? புரியுதுங்க சார். புரியாதவங்க சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு பார்த்து இதை விட மேன்மையான அர்த்தங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா இந்த குர்ஆன் பயானில் நீங்கள் பதிவு செய்யுங்க தம்பி. சரியா? சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? யோசிக்க நல்லா யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. சாதாரண விஷயம் பேசிட்டு இருக்கல, அல்லாவுடைய வாக்கு, அல்லாவுடைய ஆயத்து, அல்லாவுடைய உண்மையை பற்றி பேசிட்டு இருக்கிறோம், நம்ம உண்மை பேசிட்டு இருக்கிறோம். ஆகவே நன்றாக சிந்திச்சு பாருங்க. ஒரே ஒரு வாழ்க்கை தான், இந்த உலக வாழ்க்கை பற்றி எந்த கவலையும் படாதீங்க. உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும், உங்களுக்கு உணவும், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அனைத்து வானத்தில் இருக்கின்ற நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டேன். இன்ஷா அல்லாஹ் இத்தோடு நான் நிறுத்திக் கொள்கின்றேன். பிஇஸ்னில்லாஹி அடுத்த வாரத்தில் நாம் சந்திப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.